ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஐம் சாரிடா. ஸோ ரொம்ப வளவலன்னு பேச வேணாம், டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் வந்து மித்ரா வந்து 3 பிரதர்ஸ்க்குமே டேங் எப்படி பிறந்தாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க 3 பேருமே என்னதான் இருந்தாலும் டேங் என்னோட தம்பி, எங்களோட தம்பி, அவனுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே இருப்போம் அப்படின்னு வந்து சப்போர்ட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூ தான்டா. ஸோ அன்றைக்கி நைட் வந்து நம்ம ஜேகோப் வந்து ஃபுல்லாக அவருக்கு வந்து இந்த ஹேக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். அதில் வந்து ஒரு டாப் நாச்னே சொல்லலாம் அவர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அந்த காட்டுக்குள்ளே டேங்கும் ஜங்குக்கும் ஓடி போனப்போ கூட நம்ம ஜேஹோப் தான் அதை ஃபுல்லாமே. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஹேக் பண்ணுறது, ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஹிட்டனான பிளேஸ்க்குள்ளே வந்து அவரோட பெட்டை அனுப்பி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து வேலை நிறையா பார்ப்பார். ஸோ அதே மாதிரி தான் இப்போயுமே வந்து அந்த நைட்டு வந்து நெல்சனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு பக்கு மாதிரி அனுப்பி விட்ருப்பாங்க. அதில் கேமரா இருந்திருக்கும். பட் நைட்டு வந்து சிக்னல் எதுவுமே கிடச்சிருக்காது. 2வது வந்து அவன் நெல்சனோட அப்பார்ட்மெண்ட் பால்கனி வந்து எப்போயுமே டோர் க்ளோஸில் தான் இருக்கும். பட் இன்றைக்கி மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த பால்கனி டோர் அந்த ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பனில் இருக்கும்டா. ஒருவேளை நல்லவேளை சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்ட்டுன்னு அந்த வீடியோ தாண்டா பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் தாண்டா நம்ம 5 பேரையுமே வந்து ரவுண்டாக கெட்டி போட்டு வச்சுருப்பான் நெல்சனு. ஸோ அந்த 5 பேரும் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னமோ ட்ரக்ஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போய் தான் இருப்பாங்க. சடனாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகும்டா. நெல்சன்னா ஒரு பனியன் மட்டும் போட்டுட்டு அப்புறம் ஒரு பிளாக் ஃபேன் போட்டு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அந்த 5 பேரை பார்த்துக்கிட்டே வருவான். ஸோ பார்த்துட்டு நேராக வந்துட்டு அந்த 5 பேர் இருந்தாண்டா முறைச்சி பார்ப்பான். யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே இன்னும் அந்த ட்ரக்கில் போதையில் தான் இருப்பாங்க. ஸோ நெல்சன் வந்து ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் தண்ணி இருக்கும்டா ஒரு ஜக்கில். ஸோ அதை தான் 5 பேர் மேலேயும் ஒரு ஒரு ஆள் மேலேயும் ஊற்றுவாங்க. ஊற்றுனோடனே அவங்க எல்லாருமே டக்குன்னு ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வந்திருப்பாங்க. என்னடா நான் கொடுத்த போதை நல்லா இருந்துச்சா என்ன? அப்படியே அந்த நைட்டு உங்களை சுற்றி இருக்க எல்லா கஷ்டத்தையும் மறந்துருப்பீங்களே. இந்த மாதிரி ஒரு புதையல சேல் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ சொல்லுங்கள். சொல்லு டேவிட், நீ சொல்லு. நீ தான் நியாயம் தர்மம்னு பேசுவியே, சொல்லுடா. நெல்சன், நான் திருப்பி சொல்கிறேன், இது ரொம்ப தப்புடா. இந்த போதெல்லாம் ஒரு நாளுக்கு மட்டும்தான், இது லைஃப் கிடையாது. புரியுதா? சபா டேய், இன்னும் 5 நிமிஷத்தில் இல்லை நான் நைட்டு கொடுத்தேனா? ஆமலை, கரெக்டாக நைட்டு 8 மணிக்குள்ளே நீ இந்த ட்ரக்ஸ் திருப்பி எடுத்துக்கலேன்னு வச்சுக்கோவேன், நீ செத்துருவ தெரியுமா? சா அது எப்படி சாவ தெரியுமா? அப்படியே உடம்பெல்லாம் அரிக்கும். அப்படியே எனக்கு அந்த ட்ரக்ஸை கூட நீயே கெஞ்சுவேன். அப்போ தெரியும் ஒரு நியாயம் தர்மம்லாம் எங்கே போகுதுன்னு. நெல்சன், நீ தேவையில்லாத வேலை பார்க்குற. இது மட்டும் டேங்கோட அண்ணன்களுக்கும் ஜங்குக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு சும்மா விட மாட்டாங்க. அம்மி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? டேங்கு அவன் பிடிச்சவங்களெல்லாம் பணைய வைப்பானா? நான் ஜங்குக்கு தொடுவேன்னு அவனுக்கு தெரிஞ்சாலே இங்கே ஓடி வந்துடுவேன் நேரம். நெல்சன் ப்ளீஸ், என் வீட்டில் இருக்கவங்க யாரும் எதுவும் பண்ணாதுன்னு கெஞ்சுவான். அப்படிப்பட்டவே உன் புருஷன்ட்டையும் உங்கள் அண்ணங்கிட்டையும் என்னை பற்றி சொல்லுவான்னு நினைக்கிறியா? உனக்கு இன்னொன்று தெரியுமா? சொல்லவா? என்ன சொல்கிற? வெல், அது உன்கிட்ட சொன்னால் நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக என் புருஷன் வருவேல, அப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஜன்னல் வெளியே இருக்க பட்ஸை தாண்டா நெல்சன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு ஹாய் அப்படின்ட்டு சொல்லுவேன். அவ்வளோதான். எங்கிட்ட இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். இவ்வளோ மைன்யூட்டான திங்ஸ் எல்லாம் எப்படி அவன் நோட் பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்படியே கட் பண்ணால் நம்ம வருண் தாண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாய் வெளியே வரக்கூடாதுன்னு அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்க. வர வர அவங்களுக்கு ரொம்ப லாயரெல்லாம் வீக் ஆகுற மாதிரி இருக்கும். யார் எது பண்ணாலும் எங்களால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து வருணோட அந்த ஸ்ட்ராங்கான போல்ட்னஸ் மட்டும்தாண்டா அவன் சாய் இன்னும் உள்ளே வச்சுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நெல்சன் என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக்கெலாம் செம்ம டென்ஷனாக இருப்பாங்க.
ஜங்குக், இதுக்கு மேல நம்ம இப்படி உட்கார்றதுக்கு எந்த யூஸும் இல்ல. அவங்க 5 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாச்சுல. நேரா நம்ம அங்க போலாம். வேணாம் சுகா மச்சான். இத நான் பார்த்துக்கிறேன். நீங்க இப்போதைக்கு வருண் வருண் சாருக்கும், மித்ரா மேடம்க்கும், அப்புறம் டேயாங்க்கும் கொஞ்சம் சேஃப்டியா மட்டும் இருங்க. ஜங்குக், இப்படி யாருமே இல்லாம நீ போனேன்னா பக்கா சூசைட் மாரி. அவன் தெரியல அவ எப்படி இருக்கான்னு. மச்சான் அது என்னன்னா, ஜங்குக் அவங்க தான் சொல்றாங்கல்ல கேளு. மேடம் அது டேயாங் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் வருண் அவர் கண்டிப்பா செக்யூரிட்டியோட தான் இருப்பாரு. அதனால பயப்பட தேவையில்ல. ஜெனி அவ பேசி தான் எல்லாரையும் மயக்குவாளே தவிர, அவளுக்கு அடிதடியெல்லாம் வராது. ஜிமின், நான், மயூர் மத்த எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பார்த்துக்குறோம். நீ இப்போதைக்கு உங்கள கூட்டிட்டு போய் அவங்க 5 பேரையும் கூட்டிட்டு வரது தான் பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஓகே மேடம். அப்படின்றாங்க. ஸோ ஜே-ஹோப்பு, அப்புறம் ஆரம், சுகா, ஜங்குக் தாண்டா கார்ட்ஸோட போயிருப்பாங்க. ஸோ நேரா வந்து அந்த பில்டிங்க்கு தான் போவாங்க. ஸோ கார்ட்ஸ்லாம் நெறைய பேர் கூட்டிட்டு போயிருப்பாங்கடா. ஏன்னா அந்த பில்டிங் சரௌண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதுன்ட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்கலாம் என்ட்ரி ஆகும்போதே அங்கே நெறையா கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. அந்த பில்டிங்கே ரவுண்ட் பண்ணி. ஸோ அப்போவே அவங்க நோட் பண்ணிக்கிட்டாங்க நெல்சனோட கார்ட்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கிம் ஃபேமிலியோட கார்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கனால ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள சண்டை போடுற டயத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் அப்புறம் 3 பிரதர்ஸும் வந்து நேரா உள்ள தாண்டா போவாங்க. 15த் அபார்ட்மெண்ட் வேற. ஸோ லிஃப்ட்டுக்கு தான் நேரா போவாங்க. லிஃப்ட்டும் ஒர்க் ஆகாது. அப்புறம் எலிவேட்டருக்கு போவாங்க. அதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஃபுல்லாமே வந்து நெல்சனோட வேலை தான். நம்ம இன்னைக்கு ஸோ அப்படியே நேமா வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு தாண்டா போறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அது அந்த பில்டிங்லே கடைசி மாடி 15த் ஃப்ளோர் அப்படின்ட்டுன்னு. ஸோ 4 பேராலையும் முடியல. ஒரு இடத்துல வந்து அப்படியே ரொம்ப ஸ்டாப் ஆயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட அவங்களால அங்க இருந்திருக்கவே முடியாது. அவ்ளோ கால் வலிச்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டா ஏறியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 30வது ஃப்ளோரில் தான் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் தான் கால் வரும். பார்த்தா வந்து மித்ரா தான். ஸோ உடனே அந்த ஃபோனை தான் எடுப்பாங்க. என்னாச்சு மேடம் டேங்கை பார்த்தீங்களா? அவன் கால்லேருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை. அவன் ஓகே தான் இல்லை. ஜங்குக், நான் அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு? ஜிம்மின் இப்போ தான் என்கிட்ட சொன்னா, டேங்கை வந்து ஜெனி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். என்ன சொல்கிறீங்க? எங்கன்னு எதுவும் சொன்னாங்களா? இல்லை, ஜிம்மின் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணானா. ஆனால் வந்து ஜெனி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கனால டேங்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கா. எனக்கு ஏதோ பயமாக இருக்குது ஜங்குக், நீ சீக்கிரம் வரியா? மேடம் மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்கள் எப்படியாச்சும் ஜிம்மினை கூட்டிகிட்டா எங்கே இருக்காங்கன்னு பாருங்களேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஆ ஜிம்மின்ட்ட சொல்லுங்களேன். சீக்கிரம் மட்டும் பாருங்கள் மேம் அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு என்ன பேசணும்னே தெரியாது. ஒரு மாதிரி அவர் பதட்டத்திலே தான் இருப்பார். நம்ம சுகா தான் ஃபோனை வாங்கி அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னம்மாச்சு? எதுக்கு இப்படி பயப்படுறேன்? என்னம்மா? சுகா, உன் தம்பியை வந்து ஜெனி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்காடா. ஆனால் எங்கன்னு தெரில. நானும் ஜிம்மின்னு தான் போய் பார்க்குறோம். நீ எப்படியாவது சீக்கிரம் பாருங்களேன் அப்படின்ட்டுவாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க வேஸ்ட் பண்ணவே இல்லைடா. ஜங்குக்காலாம் சுத்தமாக மைண்டே இல்லை. அவருக்கு வந்து ஜெனியை ஃபஸ்ட்டு வீட்டில் வைக்கிறதே பிடிக்கல. பட் யாங் வந்து நம்ம பக்கத்தில் இருந்தால் மேபி நம்ம ஏதாச்சும் ஹிண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் இது பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஜங்குக்கால ஒரு செகண்ட் கூட நிம்மதியாக இருக்க முடியல. அந்த பதட்டத்தோடு தான் மேலே போயிருப்பாங்க. போய் பார்த்தா ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இவங்க 4 பேருக்குமே ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும். என்னடா ரூம் ஓப்பனாக இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் தாண்டா உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க 5 பேரும் அகைன் அந்த ட்ரக்ஸில் இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கை வந்து ஸ்டில் கெட்டி தான் இருக்கும். ஸோ வேகமாக நம்ம சுகா, ஆரம் அண்ட் ஜங்குக் இவங்க எல்லாரும் தாண்டா 4 பேரும் தான் அவங்க கையெல்லாம் கழட்டி விடுவாங்க. ஸோ நம்ம மினோஜ் தான் கொஞ்சம் கான்ஷியஸில் இருப்பாங்க. டேய் மச்சான், எதுக்குடா இங்கே வந்த? டேய் எங்கடா அவன்? என்னடா ஆச்சு உங்களுக்கு? நீ ஏன் இப்படி இருக்க?
நாயே! எதுக்குடா இங்க வந்த? என்னடா? என்ன மச்சான்? ஏய் டேங் எங்கடா? என்னடா சொல்ற? டேய் அவன் டார்கெட்டே நாங்க இல்லடா. டேங்குடா. நீ மொத இங்கேருந்து போ மச்சான். டேய் மினிட்ஸ் நீ சொல்றேல்ல. அவ எங்க எல்லாருக்கும் ட்ரக்ஸ் குடுத்துருக்கா மச்சான். என்னால சத்தியமா இன்னும் எவ்வளோ நேரம் நான் அந்த கான்ஷியஸ்ல இருப்பேன்னு தெரியல. அவன் பேரு அவன் பேரு டேய் மச்சான் நீ எதுவும் பேசாதடா. டேய் அவன் பேர் நெல்சன்டா. என்ன நெல்சனா? ஆ அப்படின்ட்டு நம்ம மினியூஜும் டக்குன்னு மயங்கிட்டாங்க. சுகா இவங்க தான்டா ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூஸு அப்புறம் ஒரு மாரி அன்கிளியராவே இருக்காங்க. என்னாச்சு? நெல்சன் உங்களுக்கு தெரியுமா? ஆ நெல்சன்றது சாயோட பையன். அவங்க அப்பாவ நாங்க உள்ள தள்ளினதுக்கப்புறம், அவன சொந்தக்காரங்க அடாப்ட் பண்ணிட்டதா தான் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெர்ல. வேற டேங்க பத்தி எதுவும் சொன்னானா? நான் உடனே போறேன். நீங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜேஹோப் மச்சான். ம். டேங்கோட ரிங்ல நான் ஒரு ட்ராக்கர் மாரி வச்சிருப்பேன். உங்களால முடிஞ்சா எனக்கு அத ட்ராக் பண்ணிட்டு, அந்த லொகேஷன் என்ன காட்டுதுன்னு சொல்லுங்களேன். 2 நிமிஷம் ஜங்குக். நான் உனக்கு சொல்றேன். சரி. அப்ப நீங்க இத பாருங்க. நீங்க இவங்களலாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. நான் நேரா டேங் எங்க இருக்கான்னு போய் பார்க்குறேன். அப்புறம் ஆரம் மச்சான். நீங்க உடனே வருண் அங்கிள மீட் பண்ணுங்க. ஷுகா, நீ நீங்களும் ஜேஹோப்பா மச்சானும் ஒண்ணா அவங்கள பார்த்துக்கோங்க. நான் வரேன். டேய் நானும் உன் கூட வரேன். வேணாம் மச்சான். இவங்க 5 பேரும் உங்களால பார்த்துக்கிற முடியாது. டேங் ஜெனி கூட தானே இருக்கான். பயப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் நான் போறேன். நீங்க இவங்கள பாருங்க. அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஜங்குக்குலாம் ரொம்ப நர்வஸா தான் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து அவர் ஏதாச்சும் ஒண்ணு சொதப்புனாலும் எல்லாமே ஸ்பாயிலா போயிடும். இப்ப வந்து ஆரம்ம வந்து வருண் கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கு தெரியும். ஸோ அவர் விசாரிக்கும்போதே இதையும் விசாரிச்சிருப்பாரு. வருணுக்கும், சாய்க்கும் எந்த மாரி கனெக்ஷன் இப்ப போய்க்கிட்டு இருக்குன்னு. ஸோ அதனால தான் ஆரம் போனா மேபி அவரோட நாலேட்ஜ வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம் அனுப்பிவிட்டுருப்பாங்க. ஸோ அதே மாரி இவங்க 5 பேரையும் ஜெயகோபால மட்டும் பார்க்க முடியாது. அதனால தான் சுகாவையும் அங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. நேரா வீட்டுக்கு தான்டா போவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம ஜிம்மினுக்கும், மித்ராக்கும் கால் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த இடம் ஃபுல்லா தேடிட்டோம். பட் இங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்றதா சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். என்ன பண்ணணும்னே தெரியல அடுத்து. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல ஜேஹோப் தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஜங்குக். ம். சொல்லுங்க மச்சான். எதுவும் எதுவும் கிடைச்சுச்சா? இப்ப அவன் எங்க இருக்கா? அவனுக்கு நான் ஃபோன் பண்ணா கூட சிக்னல் கிடைக்க மாட்டுது. ஜங்குக். ஜிபிஎஸ் பாதி இடத்துலயே ஆஃப் ஆயிடுச்சு. அதுவும் சிட்டிக்கு வெளிய. அத தாண்டி அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. எ என்ன சொல்றீங்க மச்சான்? ஆமா ஜங்குக். சிட்டிக்கு வெளியில ஏதோ நீ எதுக்கும் வேகமா போய் பாரேன். நாங்க அப்படியே உன்ன ஃபாலோ பண்ணிட்டே வரோம். லொகேஷன் போட்டே போ. நான் போடுறேன் மச்சான். நீங்க ஒருவேள ஜானி கண்ண முழிச்சிட்டா, அவன்ட்ட அத பத்தி கேட்குறீங்களா? ம். கண்டிப்பா நான் கேட்குறேன் ஜங்குக். அப்படின்ட்டு அங்கருந்து நம்ம ஜங்குக் தாண்டா வேகமா போறாங்க. சிட்டிக்கு வெளிய வந்து ஒரு செக் போஸ்ட் மாரி இருக்கும். அந்த செக் போஸ்ட்ட வந்து யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லப்போனா, புதுசா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் தான் இப்ப எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜேஹோப் வந்து சொல்லும்போதே ஓல்டு செக் போஸ்ட்ட தான் அது லாஸ்ட் சிக்னல் காட்டுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க தான் நம்ம வந்து ஜங்குக் வேகமா போய்க்கிட்டு இருப்பாங்க. அதே மாரி நம்ம ஜானி வந்து இல்லீகலான சிக்னல்லாம் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சுருவாரு. ஸோ அதனால தான் ஜானிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேஹோப்க்கு வந்து சிக்னல் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். பட் இல்லீகல் ஒர்க் அவர் வந்து அவ்வளவா பண்ண மாட்டாரு. அதனால அத பத்தி அவருக்கு அவரு வந்து அத எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் ஜானிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படியே பார்த்தோம்னா நம்ம ஜங்குக் தான்டா ஒரு மாரி ரொம்ப பதட்டத்திலயும், பயத்திலயும் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு ஃபேமிலின்றது டேங் அவங்க வயித்துல இருக்க 3 குழந்தை மட்டும் தான்.
ஸோ, அந்த ஒரு பயத்தில தான் அவருக்கு என்ன பண்றோம், எங்கிட்டு போறோன்னே தெரில. செகண்ட் டு செகண்ட் வந்து அவங்க ஃபேமிலி நெனச்சுக்கிட்டே தான் வந்து அவர் அகைன், அகைன், அகைன் அவர வந்து கான்ஷியஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. பயப்படக்கூடாது, நம்பிக்கைய விட்டுறக்கூடாதுன்ட்டுன்னு. ஸோ, ஃபைனலா அந்த செக் போஸ்ட் கிட்ட தான்டா போவாங்க. ஸோ, செக் போஸ்ட்ல அந்த ஒரு கம்பி மாரி கட்டியிருப்பாங்க. யாரும் அந்த சைடுக்கு வந்து போக்கூடாது அப்டின்ட்டு. ஸோ, அத ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி அவங்கள அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ, திரும்பி பார்த்தோம்னா, ஒரு கார்ட்ஸ் தான்டா நிப்பாங்க. ஒரு 3 பேர் நிப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஸோ, அவன் ஒருத்தன அடிச்சுட்டு இன்னொருத்தன்ட்ட போலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயே ஒரு 2 கார்ட்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க ஜங்குக்க. ஸோ, சடனா வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு கார் நிக்கும்டா, அந்த செக் போஸ்ட்ட தாண்டி. ஸோ, அந்த காரோட ஃபர்ஸ்ட்டு சீட்ட வந்து ஓப்பன் பண்ணா நம்ம நெல்சன் தான் இறங்குவாங்க. அப்படியே ஒரு மாரி கெத்தா இறங்கி ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. ஜங்குக் செம்ம கோவம் இருக்கும். "என்ன தல, பொண்டாட்டிய காப்பாத்த தனியா வந்திருக்கியா? ஹோ! உன் பொண்டாட்டிய நான் இன்னும் காட்டலேல்ல." அப்படின்டுவாங்க. ஸோ பார்த்தா பின்னாடி கார் ஓப்பன் ஆகும்டா. ஸோ டேங் தான் ஒரு மாரி இன்ன வரைக்கும் போல்டா இருந்த மாரி தான் இருக்கும். பட் சடனா வந்து ஜங்குக் வந்து பெயின்ல பார்க்கும்போது ஒரு மாரி இருக்கும். ஏன்னா பின்னாடி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அவர் கழுத்துல வந்து கொஞ்சம் பிளட்டா தான் இருக்கும். அவர் வேற ஒயிட் ஷர்ட் தான் அன்னைக்கு போட்டிருப்பாரு. ஸோ அது ஃபுல்லாவே ரெட்டிஷ்ஷா இருக்கும்போது டேங்கால சத்தியமா முடியல. "ஜங்குக், ஜங்குக் நீ" அப்படின்ட்டு இறங்கி தான்டா வருவாங்க கார விட்டு. இறங்கி உள்ள பக்கத்துல போலான்னு தான் பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து மின்யூஜ் வந்து சாரி நெல்சன் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. டேங்கோட கைய டைட்டா புடிச்சுட்டு, என்ன பண்ற? பைத்தியமா நீ? என்ன விடு." "ஓ! டார்லிங், சின்ன வயசுல நீ விடு விடுன்னு சொல்லியிருக்க. நான் என்னைக்காச்சும் உன்ன விட்டுருக்கேனா? ஓ! ஐ மீன் உன் ஹஸ்பண்ட் முன்னாடி நான் தப்பா பேசக்கூடாதுல்ல. ஐ மீன் உனக்கு புடிச்ச நாயெல்லாம் அடிச்சு கொல்லும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாரி உன் புருஷன நான் படிச்சு கொண்டேன்னு வச்சுக்கோவேன், நீ விடு விடுன்னு கெஞ்சுவ பாத்தியா? அது எவ்ளோ நல்லாருக்கும். ம். நெல்சன், நீ நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு வர. ப்ளீஸ் ஜங்குக்க விட்ரு. உனக்கு என்ன பழி வாங்கணும்னா என்ன என்ன வேணா பண்ணு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன விட்ரு ப்ளீஸ் நெல்சன்." ஆ டேங், உனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உன்ன டார்ச்சர் பண்ண தான் பிடிக்கும். எப்படி நான் அது கிடைக்குமே ஃப்ரீயா விடுவேன்? ஆ? அதுக்காக தான் உன் சிக்னல இதுவரைக்கும் கிடைக்க விட்டேனா? ம். சொல்லு பாப்போம். அப்புறம் "என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா." அப்படின்றாங்க. ஆல்ரெடி 2 கார்ட்ஸ் ரொம்ப டைட்டா ஜங்குக்க பிடிச்சிருப்பாங்கடா. ஜங்குக்கால அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம டேங் வேற ரொம்ப அழுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க 6 மந்த் வேற. ட்ரிபிள்ஸ்ன்றனால ரொம்ப கேரிங்கா இருக்க சொல்லியிருப்பாங்க. இவ்ளோலாம் அழுதுனா டேங்க்கு டக்குன்னு மூச்சு திணறல் மாரி வந்துரும்னு ஜங்குக்கு வேற பயம். ஸோ அவர் வந்து வேகமா அந்த கார்ட்ஸோட கிரிப்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு வரணும்னு தான்டா பார்ப்பாரு. ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் ஒரு கைய மட்டும் டக்குனு அந்த கார்ட்ஸோட கிரிப்ல இருந்துட்டு, இன்னொரு கார்ட்ஸ பஞ்ச் பண்ணுவாரு. ஸோ ஒரு வழியா எப்படியோ 3 பேரையும் அடிச்சுட்டு, நம்ம டேங் கிட்ட தான்டா வரலான்னு பார்ப்பாங்க. பட் நெல்சன் வந்து அதுக்குள்ளேயும் ஸ்மிர்க் பண்ணிட்டு, அந்த கன்னு வச்சிருப்பாங்கடா பாக்கெட்ல. அத எடுத்து டேங்கோட வயித்துலயே வச்சுருவாங்க. அவ்வளோதான் சரி, டேங்க்கும், ஜங்குக்கும் உசிரே போயிருக்கும். "ஏய் வேணாம். என்ன என்ன தல வேணான்ற? ஆ? என்னடா? அப்ப உன் குழந்தைய விட்டுட்டு உன் புருஷன சுட்டுறவா? நெல்சன் ப்ளீஸ், ப்ளீஸ் அந்த மாரி எதுவும் பண்ணாத. உனக்கு என்ன வேணும்? ஆ? உங்க அப்பாவ வெளிய விடணும் அவ்வளோதான் இல்ல. நானே எங்க அப்பாட்ட சொல்றேன் ப்ளீஸ். அதே மாரி ஜெனிக்கு இத சொத்து எல்லாத்தையும் எழுதி குடுத்துர்றேன். ப்ளீஸ் எங்கள விட்ரு." ஆ டேங், கண்டிப்பா நான் உங்கள விட தான் போறேன். எனக்கு யாரையும் கொல்றது பிடிக்காது. உங்க எல்லாரையும் கொண்டு அந்த பழிய நான் சுமக்கணுமா? வாய்ப்பே இல்ல. பட் இத்தன வருஷமா அவன சந்தோஷமா வச்சே பார்த்துட்டேனா, அதனால இந்த டைம் எனக்கு பத்தல. நீ கொஞ்சம் கஷ்டப்படு, கொஞ்சம் கெஞ்சு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்ன விட்டுருவேன்டா. எங்க அப்பா வெளிய வந்துட்டா போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. புரியுதா? அப்டின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கு அடிச்சு போட்ட காட்ஸ் வந்து கொஞ்சம் 2 பேர் மட்டும் கான்ஷியஸ் ஆயிருப்பாங்கடா. ஸோ நெல்சனும் வேகமா ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. "என்ன உன் பொண்டாட்டி பிள்ளைய நான் எதுவும் பண்ணக்கூடாதா? அவன் மேல லைட்டா கீறல் மட்டும் பட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன், உன்ன அவ்வளோதான்டா உசுரோட பொதச்சுருவேன்." ஆ கமான், இந்த ஹீரோஸ்லாம் ஏன்தான் இப்படி பேசுறீங்களோ? போர் அடிக்குது தெரியுமா? அப்புறம் நான் சொல்றேன்.
சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் டேங்க கஷ்டப்படுத்தல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. டேங் உனக்கே தெரியும்ல, என்னைக்காச்சும் என் சுண்டு விரலாச்சும் உன் மேல பட்டுருக்கா? சொல்லு. எனக்கு உன்ன அந்த அளவுக்கு பிடிக்கும்டா. ஆனா அதே சமயம், நீ உனக்கு பிடிச்சவங்களுக்காக கெஞ்சுவ பாத்தியா? விட்டுருங்க ப்ளீஸ் என்ன என்ன வேணா பண்ணுங்க. அப்படி இப்படின்னு கெஞ்சுவ பாத்தியா? சொர்க்கம் தெரியுமா அந்த ஃபீலிங்கு? நான் இப்பயே சொல்றேன். தல, என் காட்ஸ் இப்போ உன்ன அடிப்பாங்க. வாய மூடிட்டு சாரி, சாரி. வாய மூடுனா நல்லா இருக்காது. அப்படியே இந்த ஊருக்கே கேட்குற அளவுக்கு கத்தணும். ஒரு வேளை நீ கத்துனத என் காது கேட்டு சாஃப்ட்டா அப்படியே எதமா ரிலாக்ஸ் ஆச்சுன்னா, அண்ட் அலாங் வித் யுவர் பியூட்டிஃபுல் ஒய்ஃபோட சவுண்டோட எப்படிட்டயா உனக்கு தான் கெஞ்ச தெரியும்ல? ம். அதுவும் என்ட்ட நீ நல்லா கெஞ்சுவேல? ஐ மீன் பாஸ், இவனோட நாய நான் கொண்டேன். அப்ப கெஞ்சினான். அது நல்லா இருந்துச்சு. உனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்குள்ள யார்றா இவன் சைக்கோவாடா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேங்க்லாம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஒருவேள நீ இதெல்லாம் பண்ணேன்னா, நான் பத்திரமா உங்க 4 பேரையும் திருப்பி அனுப்பி விடுவேன் பாஸ். என்ன நீ நம்பலாம். ஐ அம் ஜென்டில்மேன் தெரியுமா? ஏய் அசிங்கமா கேட்பேன்டா உன்ன. உன்னை அவன் கையில இருக்கிற வரைக்கும் தான்டா அவன் உசுருக்கு கேரண்டி. உன்ன பாரேன் உன்ன என்ன பண்றேன்னு மட்டும். பார்க்குறேனே பாஸ். நான் வேணா அட்ரஸும் சொல்றேன். இதோ இங்கேருந்து நேரா போனோம்னு வச்சுக்கோவேன், ஒரு சின்னதா காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள தான் எனக்குன்னு ஒரு வில்லா இருக்கு. காட்டுக்குள்ள தேடுறது கஷ்டம் தான். ஆனா, உன்னால முடிஞ்சா தேடேன். ம். டேய்! என்னடா வேடிக்கை பார்க்குறீங்க? ஆரம்பிங்கடா. அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து இப்போ அகைன் வந்து திருப்பி அடிக்கவும் முடியாது. ஏன்னா, ஜங்குக் நெல்சனோட துப்பாக்கி வந்து இன்னும் டேங்கோட ஸ்டொமக்ல தான் இருக்கும். ஸோ டேங்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கெஞ்சுவாங்க, "விட்டுருங்க வேணாம்" அப்படின்ட்டு. ஸோ அந்த கார்ட்ஸுமே ஜங்குக்க இன்னும் 2 அடி அடிச்சா ஜங்குக் காலி போல, அந்த அளவுக்கு தான் அடிப்பாங்க. அதுலயும் ஒருத்தவன்லாம் அடி வாங்கின கோவத்துல இருப்பாங்க போல. பக்கத்துல ஒரு கம்பி கட்டை மாரி இருக்கும். அத எதிர்த்துலாம் அடிப்பாங்க. ஜங்குக்கால ஒரு கட்டத்துல முடியாது. ஸோ ஒரு ஒயிட் ஷர்ட்டே பியூர் ரெட் ஆயிரும். உடம்பெல்லாம் காயம் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக் அதுக்கு மேல முடியாம அங்கேயே விழுந்திருப்பாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாரி ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பாங்க. அவங்களால அதுக்கு மேல முடியல. ஜ ஜங்குக் ஆ நான் சொல்றத நல்லா கேளு. இதுக்கு மேல நீ அழுதேன்னு வச்சுக்கோவேன், அவன நான் செத்ததுக்கு சமம்டா. ஜங்குக் ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்க. ஏய் வாய மூடு. நான் சொல்றது புரியுதுல? உனக்கு என்னை பத்தி தெரியும்ல? நான் வருவேன் சரியா? அது வரைக்கும் குழந்தைய உன்னையும் பார்த்துக்கோ. ஏதோ பார்றா, சாகுற நிலைமையிலயே இந்த ஹீரோ சீன்லாம் தேவையா? அவன தூக்கி போடு செத்துறாம. அப்படின்டுவாங்க. காட்ஸும் அவன் ஜங்குக் அங்கனக்குள்ள ஒரு ஓரத்துல போட்டு வந்துருவாங்கடா. ஜங்குக்கால சுத்தமா முடியாது. அப்படியே ஒரு மாரி அன்கான்ஷியஸா இருப்பாங்க. "அண்ணா டேங்கு நம்ம போலாமா?" "நெல்சன் மொகனே உனக்கு இருக்குடா. எங்க அண்ணங்க 3 பேரும் மட்டும் வரட்டும் நீ செத்த. இதோ பார்றா, நான் இப்பயே சொல்றேன் டேங்கு. நீ என் கையில இருக்கிற வரைக்கும் என் சுண்டு விரல கூட என் தலை முடிய கூட எவனாலயும் தொட முடியாது. புரியுதா? நீ எங்க எல்லாரோட வீக்னஸ்டா. ஏன் நீ இத புரிஞ்சுக்கிறவே மாட்ற? நெல்சன், உனக்கு ஏன்டா என் மேல இவ்ளோ கோவம்? என்ன கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல நீ ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுற? ஏன்னு சொல்லவா? ஏன்னா நான் ஏன்னா எனக்கு உன்ன புடிச்சு தொலைஞ்சிருச்சுடா. அதான் எனக்கு கோவம். ஆனா நீ எப்பயுமே என்ன சூஸ் பண்ண மாட்ட. அதான். அதான் நான் உன்ன இவ்ளோ வெறுக்கிறேன். புரியுதா? அப்படின்றாங்க. ஜாக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. டோட்டலா சைக்கோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேங்கு. ஸோ நெல்சன் தான்டா ஒரு மாரி கோவமா டேங் அந்த காருக்குள்ள தள்ளி விடுவாங்க. நம்ம டேங்க்லாம் அந்த வயிற புடிச்ச கைய எடுத்திருக்கவே மாட்டாங்க. அவ்ளோ பயமா இருக்கும். ஸோ நெல்சனும் ரொம்ப வேகமா தான் கார் டிரைவ் பண்ணுவாங்க. டேங்க் ஒரு மாரி பயமா வேற இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஜங்குக் சைடு தான்டா. ஸோ அவரும் முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸா இருக்க ட்ரை பண்ணுவாரு. பட் முடியாது. அவர அறியாமலே ரொம்ப அன்கான்ஷியஸ் போயிருப்பாரு. அப்ப சடனா வந்து ஏதோ ஒரு 2 ஜீப்ல இருந்து ஜங்குக்க வந்து யாரோ தூக்கிட்டு போற மாரி இருக்கும். ஸோ கட் பண்ணா நம்ம வருண் சைடு தான்டா. ஃபைனலா ஆரம் வந்து அங்க போயிருப்பாங்க.
என்னாச்சுப்பா? நீங்க இங்க ஆரம் அப்படின்ட்டு வருண் தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. சாய் டீட்டெயில பத்தி. ஸோ ஆரமும் அந்த கேஸ் ஃபைல தான்டா கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ கரெக்ட்டா வருணுக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ அட்டெண்ட் பண்ணா அது யாருன்னு கண்டிப்பா நோட் பண்ணியிருப்போம். நெல்சன் தான்டா. ஸோ வீடியோ கால் தான் வர சொல்லியிருப்பாங்க. அதில பார்த்தா நம்ம டேங்க வந்து கெட்டி போட்ட மாரி இருக்கும். ஸோ அவர் வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸ்ல இருப்பாங்க டேங்கு. ஸோ அந்த வீடியோ தான் காட்டியிருப்பாங்க. அத பார்க்கும்போது வருணுக்கும் சரி, ஆரமுக்கும் சரி உசிரே தூக்கி போட்ட மாரி இருக்கும். "ஏய்! நீ அங்கிள் என்ன எல்லாரும் என்ன மறந்துட்டீங்க. எத்தன பேர்ட்ட சொல்றது நான் நெல்சன் நெல்சன்னு. எ நெல்சன் நீங்க கம் ஆன் அங்கிள். பாஸ்ட்ட பத்தி பேச எனக்கு டைமே இல்ல. அப்புறம் நான் இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கு மரியாதையா கேஸ வாபஸ் வாங்கிட்டு எங்க அப்பாவ வெளிய விட்டா உங்களுக்கு நல்லது. நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஏய்! உங்க அப்பா என்ன பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவன் ட்ரக்ஸ். ஆமா, தெரியும். அதனால என்ன? என்னால திருப்பி திருப்பி அத பத்திலாம் உங்கட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கு என்ன தேவையோ அத நான் சொல்லிட்டேன். விட்டீங்கன்னா உங்க பையன் பத்திரமா வருவான். அப்படி இல்லைன்னா என்னால கொல்ல முடியாது. ஆயுசுக்கும் உங்க யாரு கண்ணுக்கும் தெரியாத மாரி நான் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருவேன். அப்புறம் என்ன பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் உங்க பையன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற மாரி ஆயிடும். இப்ப வேற மாசமா இருக்கானே! குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த குழந்தைய கூட பகடைக்காயா யூஸ் பண்ணுவேன். ஸோ, நான் திருப்பி சொல்றேன் அங்கிள். உங்க பையன் மேல என் சுண்டு விரல் கூட படாது. உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்வளோ ஜென்டில்மேன்ஸ்ன்னு. ஸோ 1 ஹார் டைம் தரேன். ஏன்னா பக்கத்திலேயே ஒரு வெல் ஜீனியஸ் இருக்காரு. ஏய்! என் தம்பிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அவனே உன்ன சும்மா விடமாட்டேன்டா. என்ன ப்ரோ எல்லாரும் ஒரே டயலாக்க சொல்றீங்க. போர் அடிக்குது. சரி, சரி டைம் இல்ல. என் டார்லிங் வேற டக்குன்னு கான்ஷியஸ்க்கு வந்துட்டா. நான் எனக்கு சாப்பாடு வேற குடுக்கணும். என் ஹஸ்பண்ட் சொன்னான். ஆ கரெக்ட்டா அந்த டயத்துக்குலாம் சாப்பிடலன்னா, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமாம்ல. அப்புறம் எப்படி அவன நான் அழ வைக்கிறது டெய்லியும்? ம். ஸோ நான் இப்ப போய் அவன பார்க்குறேன். நீங்க எல்லாரும் எங்க அப்பாவ எப்படி வெளிய எடுக்கலான்னு பாருங்க. மேபி இன்னைக்கு 1 டே வேணா உங்களுக்கு டைம் குடுக்குறேன். ஏன்னா அதுக்கு மேல என்னால முடியாது. ஓகேயா? அப்புறம் எங்க அப்பா வெளிய வந்தே ஆகணும். புரியும்னு நெனைக்கிறேன். இங்க பாரு, கண்டிப்பா 1 டே பத்தாது. நானே கேஸ வாபஸ் வாங்குனாலும், ஆல்ரெடி உங்க அப்பா மேல நெறைய எவிடன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நான் எப்படியாச்சும் இந்த கேஸ ஸ்ட்ராங் ஆக்கணும்னு குடுத்த எவிடன்ஸ், கண்டிப்பா இந்த ஃபைல் ஃபில் ஆகுறதுக்கு 1 மந்த் ஆச்சும் ஆகும். 1 மந்த்தா? ம். அப்போ 1 மந்த் உங்க பையன் அழுதுகிட்டே இருக்கட்டுமா? சொல்லுங்க. ஏய்! இங்க பாரு இங்க பாருங்க. பார்க்கலாம் எனக்கு டைம் இல்ல. 1 வீக். மிஞ்சி போனா 1 வீக்கே உங்களுக்கெல்லாம் அதிகம் தான். உங்கட்ட என்ன இல்ல அங்கிள்? உங்களால முடிஞ்சா காச குடுத்து இன்னைக்கு நைட்டே வெளிய எடுக்கலாம். நீங்க நீதி, நேர்மைன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பையன் எப்படியோ உள்ள தான் இருப்பான். அதுக்கு மேல உங்க விருப்பம். சரி நான் வரேன். அப்புறம் உங்க பையனுக்கு சாப்பாடு குடுக்கணும்ல. ம். பை பாய். கண்டிப்பா 1 வீக் கழிச்சு ஃபோன் பண்ணுவேன். அதுவரைக்கும் நான் உங்கள வாட்ச் பண்ணுவேன். புரியும்னு நெனைக்கிறேன். அப்படின்டுவாங்க. ஸோ ஃபோனும் கட் ஆயிருக்கும்டா. அவங்க 2 பேருக்கும் மண்டையே பிச்சு போயிருக்கும். நம்ம எப்படி இத 1 வீக்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்ட தான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான்டா. நம்ம ஜங்குக் சைடு தான். அவர் கரெக்ட்டா கண்ண முழிப்பாரு. என்னைக்கும் இல்லாம ஒரு சாஃப்ட்னஸ ஃபீல் பண்ணுவாரு. அவர் பெட்டெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஸோ ஐஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த ரூமே அவரோட வீட விட பெருசா இருக்கும்டா. அவர் படுத்திருக்க பெட்டெல்லாம் பார்த்தாலே தெரியுது எவ்ளோ காஸ்ட்லின்னு. ஸோ அந்த மாரி ஒரு பெட்ல தான் அவர் எந்திரிப்பாரு. ஓ! ஃபைனலா என் பேரன் கண்ண முழிச்சுட்டான் போல. அப்படின்டுவாங்க. ஜங்குக்கு அவர் கேட்டது ஏதோ தப்போ அப்படின்ட்டு காத தான் ஒரு மாரி தேய்ச்சுட்டு, ஒரு வயசானவர் தான் வருவாரு. அந்த தடின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட தான் ஜங்குக்கிட்ட அப்படியே நடந்து வருவாரு. அவரு நடக்க முடியாமலாம் அத வைக்கல. ஒரு ஸ்டைலுக்கு தான் வச்சிருப்பாரு. ஸோ அப்படியே ஜங்குக் கிட்ட தான் வருவாங்க. "ஏய்! நான் சொன்னது கரெக்ட்டா தான்டா நீ கேட்ட. இப்ப எதுக்கு காத இந்த தேய்க்கிற?" அப்புறம் "பரவால்ல. பொண்டாட்டிக்காக உங்க அப்பன மாரி இவ்ளோ அடி வாங்குறியே! எ ஏ என்ன பேசுறீங்க நீங்க? என்ன நான் இங்க எப்படி வந்தேன்? நான் உடனே இங்கேருந்து போணும்.
அப்படின்ட்டு வேகமா அங்கருந்து எந்திரிக்க தான்டா பாப்பாரு. பட் அவரால சத்தியமா முடியாது. ஒரு மாரி கை கால்லாம் வெறச்ச மாரி தான் இருக்கும். "ஏய் ஏய் இரு இரு. கண்டிப்பா உன்னால இன்னைக்கு நடக்க முடியாது." அப்புறம் நீ என்னைக்காச்சும் உங்க அப்பாட்ட கேட்டிருக்கியா? உங்களோட சர்நேம் என்னாதுன்னு? அத பத்தி உங்களுக்கு என்ன? ஆ? நீங்க யாரு என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அடிபட்டிருந்தா என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்க வேண்டியதுல்ல. அப்படின்டுவாங்க ஜங்குக்கு. ஸோ அந்த தாத்தா ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, "ஏன்டா இவ்வளோ பெரிய கோட்ட இருக்குமேது, இந்த குடும்பத்தில பிறந்த வாரிசு நீ, உன்ன போய் நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாமா?" ஆ எனக்கு ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். என்னைய வேற குழப்பாதீங்க. என்ன சொல்லணுமோ அத ஒழுங்கா சொல்லுங்க. அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு பேரன் எனக்கு ஓ! கமான் உனக்கு நான் இருந்து சொல்லணுமோ? டேய் நான் உன் தாத்தாடா. தாத்தாக்கு மரியாதை குடுக்க உங்க அப்பன் சொல்லிக் குடுக்கலையா என்ன? தா தாத்தாவா? ம். ஜீனோ. ஜீனா லீ. த வேர்ல்ட் நம்பர் 1 பிசினஸ் மேனோட பேரன்டா நீயி. அப்படின்டுவாங்க. ஜங்குக் ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்ப்பாரு. ஒருவேள மண்டையில அடிபட்டனால நான் தான் ஏதோ கனவு உலகத்துலேருந்து வரேனா? இல்ல என்ன இது? நான் பேரனா அப்ப ஐயோ! எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாரி தான் பார்ப்பாரு தாத்தாவ. தாத்தாவும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஹேர தான் ரப் பண்ணுவாங்க. இங்க பாருங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டும். இப்ப நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் ஒழுங்கா நான் பார்க்கணும். மொத மொத என்ன இங்கேருந்து இரு, இரு, இரு. நேத்து தான் அடிபட்டுருக்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நீ ரெஸ்ட் எடுத்தா தான் உன்ன நீ காப்பாத்திக்கிற முடியும். அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள பத்தி நீ யோசிக்கிறதுலாம் தேவையில்ல. என் கார்ட்ஸ் ஆல்ரெடி அந்த வீட ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீ இப்பயே ஓகே சொன்னீன்னா, போய் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாத்தலாம். என்ன சொல்ற? ஆ? ஒரு தாத்தாவா ஹெல்ப் பண்ண நான் ரெடி. ம். எனக்கு நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம, நீங்க என் தாத்தானா அப்புறம் ஏன் இத்தன வருஷம் எங்க அப்பாவும், அம்மாவும் கஷ்டப்பட்டாங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு இருந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். உங்க அப்பா உன்னைய மாரி தான். ரொம்ப பிடிவாதக்காரன். உன்ன பார்த்தாலே தெரியுது நீ எப்படி இருப்பேன்னு. படிக்க போன இடத்துல படிச்சுட்டு வாடான்னா, ஒரு பொண்ண லவ் பண்ணி கூட்டிட்டு வரான். தாத்தா வேர்ல்ட் பெஸ்ட் ஒன் பிசினஸ் மேனா இருக்குமேது, அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸாச்சும் எதிர்பார்க்க மாட்டேன்னா என்ன? அவங்க கூட்டிட்டு வந்தது என்னமோ லோ கிளாஸு. நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? அதுவும் இல்லாம உன் பாட்டி இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங். கண்டிப்பா எப்படி உங்க அம்மா மாரி ஒரு பொண்ணெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க? இங்க பாருங்க, எங்க அம்மாவ பத்தி ஏதாச்சும் "டேய் டேய் பேரன் பேரன் நான் சொல்றத கேளுடா. அதான் சண்டை போட்டோம். இந்தா உங்க லைஃப்ல நடந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாரி தான் உங்க அப்பா லைஃப்லயே என்னென்னமோ பண்ணேன். அந்த பொண்ணுக்கும் உங்க பாட்டியும் காசெல்லாம் குடுத்து பார்த்தா. வேலைக்கே ஆகல. நாங்க இந்த சைடு அவங்கள பிரிக்கலான்னு பார்த்தா, அவைங்க அந்த சைடு உடனே பிரெக்னன்ட் ஆயிட்டு வந்துட்டு, அப்ப நீங்க தாத்தாவாயிட்டேன்னு சொன்னா, கோவம் வருமா? வராதா? அதான் கோவத்துல தாத்தா அவங்க அப்பாவ அடிச்சு வீட்ட விட்டு வெளிய பத்தி விட்டேன். அவன் கோவத்துல போகும்போது, நான் செத்தாலும் உங்க பேர மட்டும் என்னைக்கும் என் பேரோட யூஸ் பண்ணிக்கிற மாட்டேன். என் பையன் எப்பயுமே அவனோட பேர்ல தான் வளருவேன்ட்டான். ரோசக்காரன். திருப்பி போய் கூப்பிட்டோம். ஆனா வரமாட்டேன்ட்டான். அவனுக்கு அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்குன்ட்டு. அதே மாரி உன்னையும் எங்க கூட அனுப்பிவிட மாட்டேன்ட்டான். என்ன பண்ண? இவ்வளோ பெரிய கோட்டையில இருந்தும் தனியாவே இருந்தேன். கொஞ்ச நாள்ல உங்க பாட்டியும் என்னை விட்டு போயிட்டா. அவளுக்கு உங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவ, என் பையன் அவன் அவளோட விருப்பம் இல்லாம ஒண்ணு பண்றான்றத அக்செப்ட் பண்ண முடியல. நாளடைவுல தான் உங்க அம்மா என் பையனை எவ்வளோ லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, அதுக்கு எங்களுக்கு குடுத்து வைக்கல. திருப்பியும் உன்னை கூப்பிட்டு வரலான்னு நினச்சப்ப தான் உங்க ராஜையா உங்க அப்பா இருக்கும்போதே சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காரு. எங்கள் கூட அனுப்பி வைக்கக்கூடாதுன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டடி அவரே எடுத்துக்கிட்டனால எங்களால் முடியலை. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் உன் பேர் கேட்கும்போது கூட நீ ஜீனோன்னு சொல்லவே இல்லை. அப்பயே புரிஞ்சுக்கிருச்சு உங்கள் அப்பா அவனோட வார்த்தையில் எவ்வளோ பிடிவாதமாக இருந்தான்னு. உங்கள் அம்மாவை நாங்கள் ரொம்ப கீழ்த்தனமாக நடத்திட்டோம். அந்த கோபம் வெறுப்பு அதுதான் சாகும்போது கூட என் பையனை என்னால் கடைசியாக பார்க்க முடியாத அளவுக்கு பிரித்து வச்சிருச்சு.
அதுக்கப்புறம் வாரிசே இல்லாததுனால என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஒரே வாரிசா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வச்சேன்னா கண்டிப்பாக உன் லைஃப் பிரச்சனையில் போகும் தான் உன்னை தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது இதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜங்குக், நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ தாத்தாவாக நான் கேட்குறேன், ஒரு வார்த்தை சொல்லு. உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் பத்திரமா உன் கைக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலாம். இல்லை ஆ எனக்கு தெரியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு. ஏய், இதுக்கு நான் பொய் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என் குடும்பம், இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்டுவாங்க. ஸோ தாத்தாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும், அவரும் ஒரு மாதிரி சோகமாக தான் இருப்பார். தாத்தா, ஜங்குக், எங்கள் அப்பா உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. ஆனால் இவ்வளோ தெளிவாக எனக்கு எதுவும் சொன்னது கிடையாது. சின்ன வயசில் எல்லாரும் பேரங்க மாதிரியும் எனக்கும் தாத்தா கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவே அம்மாவே அக்செப்ட் பண்ணலேன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு எந்த ரீசன் எனக்கு தெரியாது. இது என்னோட பிரச்சனை. எந்த ஒரு ஏழையால் ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களோ, நானே என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன். அது வரைக்கும் உங்கள் காட்ஸ் அவங்களுக்கு செக்யூர்டாக வெளியே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டுவாங்க. ஸோ தாத்தாவுக்கும் நல்லா தெரியுது ஜங்குக் அப்படியே அவங்க பையனை மாதிரி தான் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜங்குக் தான்டா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த கட்டில் விட்டு எந்திரிப்பார். ஸோ எந்திரிக்கும் போது ஒருத்தவங்க வந்து ஷர்ட் கொடுப்பாங்க. அந்த ஷர்ட்டை பார்த்தாலே தெரியுது, அது அந்த நார்மல் பிளாக் ஷர்ட்டே அவ்வளோ வேல்யூடாக இருக்கும் போல். ஒரு பிராண்டடான ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் ஜங்குக் போட்டதும் கிடையாது. ஸோ அந்த ஷர்ட் ஃபேண்ட்டை தான் வந்து இப்போ போடுவார். போடும்போது அவருக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நேராக வந்து அவங்க தாத்தாவை தாண்டா பார்ப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு பைக் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் நீ அங்கே பைக்கில் போகிறது சேஃப் கிடையாது, கார் யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நேரத்தில் காரில் யூஸ் பண்ணால் டக்குன்னு தெரிஞ்சிடும். நான் அதுக்கு தான் பைக் கேட்குறேன். அப்புறம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நான் ஒன்றுக்கு 3 மச்சான் வச்சுருக்கேன். 3 பேர்ட்டையும் அடி வாங்கி நல்லா பழகியிருக்கேன், புரியுதா? தாத்தான்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவேன். பேசாமல் நான் கேட்டதை செய்யுங்க அப்படின்ட்டுவாங்க. ஸோ தாத்தாவும் வந்து ஒரு பைக் தாண்டா அரேஞ்ச் பண்ணுவாங்க, புல்லட்டு 100 350. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கும். என்னடா ஷோரூமில் நீ பார்த்த பைக் மாதிரி இருக்கா? உன்னோட 18th பர்த்டே அன்னைக்கு நீ புல்லட் வாங்க போனேன், அப்போ நீ இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்த. அப்போயே உனக்கு இதை கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் தாத்தாவால் முடியலை. ஸோ அதான் வாங்கி வச்சுருக்கேன், உனக்கு பிடிச்சா எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா இங்கே இருக்க எல்லா பைக்கும் உனக்கு பிடிச்ச கலெக்ஷன் தான்டா அப்படின்ட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே ஜங்குக்கோட மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து அந்த பைக் கார் வரும்போதெல்லாம் நம்ம ஜங்குக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த பைக்கெலாம் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டட் ஃபுல்லாமே அவங்க தாத்தா வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்கும், யோ நீ யார்யா எனக்கே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ஸோ நேராக பைக் எடுத்துகிட்டு தான்டா கிளம்பியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங் தான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பார், சாப்பிடாமலாம் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நெல்சனை பற்றி நல்லாவே தெரியும், அவன் கண்டிப்பாக என்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் நான் அழுகணும், கஷ்டப்படணும், தான் அவனோட ஆசை. அது ஒரு சைக்கோ கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு உக்காந்துருப்பார், ஃப்ளோரில் தான் உட்காந்துருப்பார். ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா நெல்சன் வந்திருப்பாங்க. வந்தோடனே நம்ம டேங் தான் ஒரு மாதிரி அவனை கேவலமாக பார்த்துட்டு எந்திரிச்சிட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு தான் எந்திரிப்பாங்க. அந்த டேபிளில் வச்சுட்டு அப்படியே கட்டிலில் தான் தூங்க போவாங்க. ஏய் என்னடா, உன்னை நான் கிட்னாப் பண்ணியிருக்கேன், நீ என்னமோ கெஸ்ட்டு வந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் நெல்சன், நீ என்ன நினைக்கிற? அடித்து போட்டோன்னே என் புருஷன் அப்படியே காணாமல் போயிடுவேன்னு நினச்சியா? சத்தியமாக போக மாட்டான், ஆனால் திருப்பி வந்தால் அடி வாங்குவியால? உன்னை மாதிரி முட்டாளுங்க தான் பண்ண ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணுவாங்க.
ஆனா என் புருஷன் உன்ன மாரி முட்டாள் கிடையாது. அது மட்டும் இல்லாம, காப்பாத்த யாருமே இல்லன்னு நெனைக்கிறவங்க தான் பயந்து அழுகணும். எங்க அப்பா, என் 3 அண்ணன், அது போக என் புருஷன். இவங்கலாம் இருக்கும்போது நான் எதுக்காகடா அழுகணும்? அது சரி. அது என்னமோ உண்மதான். ஆனா யோசிச்சு பாருடா, 4 பேரையும் உன் கண்ணு முன்னாடி வச்சு கொன்றேன்னா, அப்ப நீ அழுவேல. ஏன்னா, எனக்கு நீ போல்டா பேசுறது சுத்தமா பிடிக்கல. எனக்கு கூட தான் நீ சைக்கோ மாரி பேசுறது பிடிக்கல. ஆ சைக்கோவாடா நீ? நான் அழுகுறனால அதில என்னடா உனக்கு சந்தோஷம் கிடைக்குது? ஆ உன்னலாம் என் நாய் நீ தொட்ட அன்னைக்கு உன்ன கொன்றுக்கணும். போனா போதுன்னு விட்டேன் பாரேன். அதுக்கு நீ நல்லா செய்ற. அப்புறம் உங்க அப்பா வெளிய எடுக்கணும்னு சொல்றியே, உங்க அப்பா என்ன யோகியோன்னு நெனைக்கிறியா? உங்க அப்பாவால தான் நான் பாதி பேர வெறுத்துட்டேன். என் வாழ்க்கையே வெறுத்துட்டு நான் வாழ்ந்தேன். அது தெரியுமா உனக்கு? டேன் நீ என்ன நெனச்சுட்ட? எங்க அப்பாவ வெளிய கொண்டு வரணும்னு நெனைக்கிறது, அந்த பிசினஸ நான் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கா? பின்ன? டார்லிங், அப்ப இருந்த மாரி இப்பயும் நீ விவரம் தெரியாம தான் இருக்க. எனக்கு ஏன்னு தெரியுமா உன்ன பிடிக்காது? நீ எல்லாரையும் ஈஸியா நம்புவ. சின்ன வயசுல எல்லாரையும் நம்பிட்டு அவங்க பின்னாடியே போயிருவ. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு நீ மட்டும் தான்டா ஃப்ரெண்டு. அதாவது நீ எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்லயும் நான் ஒருத்தன். அந்த மாரி தான் நீ என்ன எப்பயுமே ட்ரீட் பண்ணுவ. அதுவும் அம்மி வந்ததுக்கப்புறம் என்னை நீ மதிக்க கூட மாட்ட. அதான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 தோசை போட்டேன். கண்டிப்பா 1 வாரம் ஆயிரும் கண்ண முழிக்க. நெல்சன், நீ எதுக்கு இந்த மாரி தேவையில்லாத வேலை பார்க்குற? ஆ? உங்க அப்பா வெளிய வந்துட்டா, இந்த பிசினஸ் கண்டிப்பா எல்லா உயிரையும் கொன்றும். இதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா? ஹே! அவன் வெளிய வரலைனாலும் இந்த பிசினஸ் ரன் ஆகிக்கிட்டு தான்டா இருக்கும். ஆ? என்ன? நான் அமைதியா தான் இருந்தேன். பிசினஸ் பண்ணாம இல்ல. இந்த அளவுக்கு பங்களா, காரு அது இதுன்னுலாம் சும்மா இருந்தா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறியா? எப்ப எங்க அப்பா நீங்க உள்ள தள்ளினீங்களோ, நான் அப்பயே ஸ்கெட்ச் போட்டேன் என்ன பண்ணணும்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எங்க அப்பா என் டார்லிங் என்ன பண்ண வந்தியான்னு. அப்படின்ட்டு டேங்க் கிட்ட தான்டா போவாங்க. டேங்க்கு இந்த தடவ தான் ஒரு மாரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பயம் இருந்துச்சு. பட் அன்கம்ஃபர்டபுளா இப்ப தான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் எப்ப சொல்லவா? ம். எதுக்காக எங்க அப்பா வெளிய வரணும்னு ஆசைப்படுறேன்னு? நெல்சன், பைத்தியமா? எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக நீ உங்க அப்பாவ வெளிய கொண்டு வரேன்னு நெனைக்கிறேன்னு. இந்த பிசினஸோட சீக்ரெட் ஃபார்முலாக்காக தேல. ஏய்! அதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும். எங்களோட வழக்கமே இந்த சீக்ரெட் ஃபார்முலாவ அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஆ? ஆமா. அதெல்லாம் சும்மா எங்களுக்குள்ள நாங்க கட்டின கட்டுக்கதை. ஒருவேளை அப்படியே ஒண்ணு இருந்தாலும், ஜெயில்ல போய் பார்க்கும்போது எங்க அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போது? ஆனா நான் எங்க அப்பா வெளிய வரணும்னு நெனைக்கிறது, அவன போட்டு தள்ள தான். யார்றா நீ? முழு சைக்கோவா? அப்படின்ற மாரி தான் டேங் வந்து நெல்சன பார்ப்பாங்க. அவன் உன்ன தொட்டிருக்க கூடாதுல்ல டேங். அதுவும் நான் தொடுறதுக்கு முன்னாடி. இப்போ உன் புருஷன் வேற. புருஷன் சொல்லும்போது எரிச்சலா தான் வருது. பட் என்ன பண்ண? புருஷன் ஆயிட்டான். பட் கவலைப்படாத. இந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்க மாட்டான். நெல்சன், என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசுறியா? இன்னும் ஒரு வார்த்தை ஏதாச்சும் தப்பா வந்துச்சு, நாக்க வெட்டிருவேன்டா. டார்லிங், டார்லிங், இன்னும் உலகம் தெரியாம இருக்க. ம். இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள உன் புருஷனால ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனால வர முடியும்னு நினைக்கிறியா? ம். இந்த காடோட ஸ்டார்டிங்கே ஃபுல்லாக என் கண்ட்ரோலு. இதை தாண்டி அவன் வரணும்னா பொணமாக மட்டும்தான் வருவான். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா வெளியே வந்தோடனே போட்டுதெல்லாம் ஆள் ரெடி பண்ணிட்டேன். என்ன என் கையால் கொல்லணும்னு நினச்சேன். பட் முடியலை. பட் நான் கொன்றுவேன், கவலைப்படாத. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எங்கன்னு போயிடுவான் அப்படின்வாங்க. டாங்கு, டேய் நீ என்னடா பிளான் பண்ணுற? நீ சொல்கிறத பார்த்தா டேங்கே புரியலை வேணும்.
என்ன புடிச்சிருக்குன்னு சொல்றானா? இல்ல என்ன சொல்றான்? அந்த மாரி ரொம்ப கன்ஃப்யூஸா தான் டேங் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நெல்சன், உன்னால ஒரு விஷயத்த சுத்தி வளைக்காம சொல்ல முடியாதா? ஹோ! என் டார்லிங் ஓப்பன் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? ம். பட் கண்டிப்பா நான் பண்ணியிருப்பேன். நீ எவனையும் தொட விடாம வச்சிருந்தேனா. அதனால இப்ப என்னால பண்ண முடியாது. ஆனா நீ என் கூட தான் இருக்கணும். சாகுற வரைக்கும். இந்த பிள்ளைங்க அஃப்கோர்ஸ் என்ன தான் அப்பான்னு கூப்பிடுங்க. வேற வழி இல்ல. அப்புறம் இதுக 3ம் தான் என்னோட கைப்பாக. இதுகள வச்சுக்கிட்டு தான் நான் உன்ன டெய்லியும் அழ வைக்க முடியும், ரசிக்க முடியும். ம். ஏன்னா நான் சின்ன வயசுல சொல்லியிருக்கேன். என் சுண்டு விரல்ல கூட நான் உன்ன தீங்கு செய்ய விட மாட்டேன்னு. அப்புறம் எப்படி? ம். நீ என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நெனைக்கிற. ஆனா எப்பவுமே என்ன கஷ்டப்படுத்துறது நீ மட்டும் தான். ஏய்! என்ன டார்லிங் இப்படி சொல்லிட்ட? என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் உன்ன தொட்டிருப்பேனா தப்பாவாச்சும்? சொல்லு. இப்ப கூட உன்ன வந்து என் கஸ்டடியில வச்சிருக்கேன். என்னைக்காச்சும் உன்ன நான் தப்பா பார்த்துருக்கேனா? பியூர் லவ்வோட இருக்கேன்டா. ம். இப்ப பாரு, உன்ன அடிச்சேனா? தொட்டேனா? எதுவுமே பண்ணல. நீ கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும்னு, உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்றேன். என்னப்பா இப்படி சொல்லிட்டேல? கஷ்டமா இருக்குடா மனசு. ஸோ நான் இப்போ கோச்சிட்டு போறேன். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஏன்னா, இதுக்கப்புறம் இந்த லைஃப்ல நீ என் கூட மட்டும் தான் இருப்ப. அப்படின்டுவாங்க. ஸோ சொல்லிட்டு வந்து கரெக்ட்டா அந்த டோர் கிட்ட தான்டா போவாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து டேங் வந்து அங்க ஒரு ஃப்ளவர் வாஷன் மாரி இருக்கும். அத எடுத்து தான் டோர்லயே அடிச்சிருப்பாங்க. ஸோ நெல்சன் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பியிருக்க மாட்டாங்க. அந்த கதவ தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "நீ என்ன நெனைக்கிற? நீ நெனைக்கிறதெல்லாம் ஈஸியா நடக்கும்னு நெனைக்கிறியா? மேபி என் புருஷன்ட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆனா, என் மேலயும், என் குழந்தைங்க மேலயும் அவனுக்கு ஒரு காதல் இருக்கு. அது நீ இல்ல. யாராலயும் குடுக்க முடியாது. அந்த காதலே அவன என்கிட்ட வந்து சேர்க்கும். எங்க அண்ணேங்க கையிலயும், என் புருஷன் கையிலயும் நீ என்னைக்கு சிக்கிறியோ, அவனே உன் தோல உரிச்சு அன்னைக்கு அவங்க உப்பு கண்ட போட விட மாட்டாங்கடா. நீ பண்றதெல்லாம் பியூர் சைக்கோத்தனமா இருக்கு தெரியுமா? ஆ? ஜென்டில்மேன்னு உன்னையே நீயே சொல்லிக்கிறாத. ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள அடிக்கிறனால மட்டும் அது காயத்த குடுக்குற மாரி இருக்காது. நீ குடுக்குறதும் ஒரு மென்டல் டார்ச்சர் தான். உனக்கு நான் அழுகணும், அதெல்லாம் பார்க்கணும் தானே ஆசை. என் முன்னாடி நீ அழுவ. என் புருஷன் உன்னை அடிக்கும்போது விட்டுற சொல்லி என்கிட்ட கெஞ்சுவ. அப்ப நான் சொல்றேன், இன்னும் நல்லா அடிடான்ட்டு. அன்னைக்கு தெரியும் அந்த பெயின் எப்படி இருக்கும்னு. அப்படின்வாங்க. பட் நெல்சன் வந்து எதுவுமே பேசல. ஒரு மாரி கோவமா தான் போயிருப்பாங்க வெளிய. ஸோ வெளிய போயிட்டு அந்த சோபால தான்டா உட்காந்துருப்பாங்க. ஒரே ஒரு கார்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க. "என்னாச்சு? எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த? வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல?" "சாரி பாஸ். பட் இப்போ தான் கொஞ்சம் செக்கிங்க்காக நம்ம கார்ட்ஸ்லாம் பார்க்க வெளிய போயிருந்தேன்." "அண்ணா என்னாச்சு?" "நம்ம கார்ட்ஸ் எல்லாம் யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு என்னமோ நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. மார்னிங்லேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே ஒர்க் ஆகல. ஏதோ தப்பா இருக்கு பாஸ்." இவைங்க அண்ணங்களா தான் இருக்கும். இவைங்க வேற நச நசன்டுவாய்ங்க. நம்ம சொல்ற வேலைய மட்டும் பார்க்கவே மாட்டாய்ங்க. "எடு அந்த ஃபோன் எடு." அப்படின்டுவாங்க. ஸோ ஃபோன் எடுத்துட்டு நேரா சுகா அப்புறம் ஜெய்ஹோப்புக்கு தான்டா அடிப்பாங்க. நம்ம சுகா அண்ட் ஜெய்ஹோப் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. 5 பேருமே இன்னும் கண்ண முழிச்சிருக்க மாட்டாங்க. ஹை டோஸ் குடுத்துருப்பாங்க போல. அதுவும் அம்மியெல்லாம் ஐசியூ வார்டுல தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஜிம்மின், மித்ராலாம் ரொம்ப ஒரு மாரி சேடா இருப்பாங்க 5 பேர பார்த்துட்டு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்க தான் இருப்பாங்க. சாய் வந்து ஜிம்மினோட மடியில தான் படுத்திருப்பாங்க. அவருக்கு வந்து சின்ன பையன் இல்ல. ஸோ, அதனால அதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சுக்கிற முடியல. ஒரு மாரி ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஜிம்மின் தான் ஃபுல்லா அதெல்லாம் "ஒண்ணும் இல்லடா, பார்த்துக்கலாம். ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, கரெக்ட்டா வந்து நம்ம ஷ் சுகாவுக்கு தான்டா கால் அடிச்சிருப்பாங்க. "ஹலோ, ஹே பூனா, சாரி பூனா அண்ணே, நெல்சன். ஆ கண்டிப்பா 1/2 மணி நேரம் என்னை பத்தி சொல்லியிருப்பான். ஜங்குக்கு என்ன செத்துட்டியானா என்ன? இன்னும் அவன் கால் எடுக்கவே இல்லையா? இந்நேரம் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான்னு நெனச்சேன். சங்குக்கு என்ன பண்ண? என் தம்பி எங்கடா? டேய் உன் மேல மட்டும் ஒரு கீறல் பட்டுச்சு, உன்ன கொன்றுவேன்டா. டேய் எத்தன பேர்றா கொல்லுவேன்னு சொல்லுவீங்க? ஒரு ஆள எத்தன பேர்றா கொல்ல முடியும்? மவனே கையில சிக்கவேல, அப்ப சொல்ற எத்தன பேர் கொல்ல முடியும்னு. உன் தம்பி எங்கடா?
மச்சான் சரி நான்லாம் மச்சான்னு கூப்பிட்டா உனக்கு ஆகாதுல்ல. சரி பூனை உன் தம்பி நல்லா தூங்குறான், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அழுது அழுது டயர்டாயிட்டான். நான் வேறு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா ஹார்டாக வேறு நடந்துக்கிட்டேன். மச்சான் நீ நினைக்கிற அதான் சாரி அண்ணன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஐ மீன் சும்மா என் புருஷனை சாகடிக்கிறத அவன் கண்ணில் காட்டுனேன். பையன் அதுக்கே அழுதுட்டான். இன்னும் வீக்காக தான் இருக்கான். இதான் கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் அவன் ஸ்ட்ராங் ஆக போகிறானோ. ஏய் ஜங்குக்கு என்னடா பண்ணீங்க? ஓ பேசும்போது கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன், சொல்லி முடிச்சிட்டேன்னு. தப்பாக எதுவும் சொன்னேன்னா? இந்நேரம் எந்த பாறையில் எந்த கல்லுக்கு கொத்திக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும். அப்புறம் சரி உன் தம்பி எந்திரிச்சோடனே நான் எனக்கு டின்னர் கரெக்டாக மிட் டின்னர் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா இந்த டயத்துலலாம் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சாப்பிட்றதுக்குன்னே நான் ட்ரக்ஸ் தனியாக வைக்கணும் போல். சரி அண்ணன் நான் போய் அவனுக்கான சாப்பாடை ரெடி பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஜங்குக்கு கடைசி அஞ்சலி செலுத்திட்டு எங்கள் அப்பா வெளியே அனுப்பி விட்ருங்க. ஏய் என் தம்பி மட்டும் கொடைச்சோன்னு வச்சுக்கோவேன், உங்கள் அப்பனையும் ஒன்றையும் சேர்த்து கொள்ளுவேண்டா. நானே அப்பனை வெளியே கொள்ளதாண்டா வெளியே அனுப்ப சொல்கிறேன், புரியுதா? சரி இதுக்கு மேலே ஒன்றரை டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஃபோனை வை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்கடா. ஸோ அப்போ தான் அந்த கார்டை பார்க்குறாங்க. இவங்களாம் யாரும் அனுப்பி விடலை. அனுப்பி விட்டுருந்தா இவ்வளோ பொறுமையாலாம் அவன் பேசியிருக்க மாட்டான். அந்த காட்சி யாருன்னு கண்டுபிடி. ஆனால் பாஸ் நான் தான் சொல்கிறேன்ல, போய் கண்டுபிடி. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள் ஆயிரும் எங்கள் அப்பா வெளியே அனுப்புறதுக்கு. நீங்கள் மாஸ்டரை கொல்ல போகிறீங்களா? அப்படியே நான் ஃபோனில் சொன்னேன். அவங்கள நம்ப வைக்க சொன்னேன்டா. நான் போய் எப்படி எங்கள் அப்பாவையும் கொல்லுவேன்? இத்தனை வருஷமாக எங்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்கேன். இப்போ எனக்கு விசுவாசமாக இருந்து வெளியே நம்மளை கண்காணிக்கிறது யாருன்னு பார்த்துட்டு அப்படியே போய் காய் வாங்கிட்டு வரியா? நான் ஆல்ரெடி என்னென்ன லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, புரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் பாஸ் அப்படின்வாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபோன் தாண்டா பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்ட்ரா கார்ட்ஸை ஃபுல்லாருமே அந்த ட்ரக்ஸ் பண்ணுற இடத்துல தான் ஃபுல் செக்யூரிட்டியாக வச்சுருப்பாங்க. அங்கேருந்து தான் வர சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படியே எங்கிட்ட கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் தான்டா. நம்ம சுகா தான் இதை ஃபுல்லாக ஜேஹப்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ கரெக்டாக அந்த டயத்தில் ஜங்குக்கிட்டேருந்து கால் வந்திருக்கும். ஏய் ஜங்குக் உன் ஃபோன் என்ற சிக்னலே கிடைக்கல. இப்போ தான் உசுறு பொழைச்சி வந்தேன், அதான் கிடைக்கல. ஏய் என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? டேங் எங்கடா? அவன் என்னமோ டேங்க அவன் கூட வச்சுருக்கதா சொல்கிறேன். நெல்சன் அவன்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் உடனே சிக்னலை பார்த்து சேருங்க. நான் இப்போயே வரேன். அதுக்கப்புறம் அந்த சாயெல்லாம் ஒன்றும் வெளியே எடுக்க வேணாம், தேவையில்லாமல் அதெல்லாம் பார்க்காதீங்க. முடிஞ்சால் என்னை உள்ளே வச்சு போட்டு தள்ளுங்க. ஏய் அதெல்லாம் இல்லீகல்வான ஒர்க்கு, கண்டிப்பாக அப்பா பண்ண மாட்டார். சரிதான், ஃபோனை வைங்க. நீங்கள் உடனே என்னோடய இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு வாங்க. சொல்லிவிட்டு இன்னொரு நம்பருக்கு தாண்டா கால் பண்ணுவாங்க. நான் தலை ஃபோன் பண்ணியிருக்க, என்ன மேட்ரு? டேய் உள்ளுக்குள்ளே ஒரு வேலை இருக்கும், உன்னால் பண்ண முடியுமா? என்ன அந்த பெரிய தலையை போடணுமா? ஆமாடா போடு. அப்படி இல்லைன்னா அவன் ஆயுசுக்கு வெளியவே வர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி விட்டுரு. நான் நேற்று தான் ஒருத்தன் கூட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். பாவம் அவன் வேறு இன்றைக்கி ஃபுல்லாக வெளியவே வரல. ஒரு வேளை செத்துருப்பியான்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா சாதாரணமாக சொல்கிற? தலை இங்கெல்லாம் டெய்லி நடக்கிறது தான். அவன் அடித்து இது வரைக்கும் 4 பேர் செத்து போயிருக்காங்க. இது வேறு அவன் ஃபைனல் வாலண்டி. ஒரு வேளை அவன் செத்தது கன்ஃபார்ம்னா அப்படின்வாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த செல்லில் எல்லாருமே கத்திக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ என்னான்னு அப்படியே ஜங்குக தான் சொல்லுவாங்க. தலை அவன் செத்துட்டான் தலை. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கார்டியன்ஸை வெறுப்பேற்றினா போதும், அவன் ஆயுசுக்கு வெளியே விட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஜிகார் ஜெயிலில் அடிச்சிருவாங்க. அப்புறம் எந்த சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. சரிடா, அப்போ அவன் வெளியே வரமாட்டியால? வெளியே வரமாட்டான். ஆனால் நீ வேணும்னா சொல்லி முடிச்சிடலாம். வெளியே வராமல் இருந்தால் போதும். ஒரு வேளை வேறு மாதிரி போச்சுன்னா முடிச்சிடு. நீ சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேன் நான் தலை.
சரி கூப்பிட்றேன் தல. போய் கடைசி அஞ்சலி செலுத்தணும். மேட்டர்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நீ எதுவும் யோசிக்காத. அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் நேரா வந்து அந்த வீட்டுக்கு தான்டா போவாங்க. ஸோ அங்க போம்போதே வந்து காட்ஸ் எல்லாம் நிப்பாங்க. ஜங்குக்க பார்த்தோனே ரொம்ப ரெஸ்பெக்ட்டா இது பண்ணுவாங்க. பாஸ் ஆ யங் மாஸ்டர். ஏய் என்னடா ஆளாளுக்கு ஒரு ஒரு பேர் சொல்றீங்க? என் பேர் ஜங்குக்குடா. ஐம் சாரி யங் மாஸ்டர். எங்களால உங்கள பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அப்புறம் ஆல்ரெடி அவங்க கார்ட்ஸ் எல்லாம் நாங்க போட்டு தள்ளியாச்சு. ஆ என்னடா போட்டு தள்ளினது? ஏதோ விளாண்ட்டு வந்த மாரி சொல்றீங்க எல்லாரும். யங் மாஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம இப்ப அந்த வீட்டுக்குள்ள போலாம். மொத என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுச்சா? ம். மாஸ்டர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்குறியானா? ம். நீங்க சொன்னீங்கன்னா இப்பயே நம்ம போய் கூட்டிட்டு வந்துரலாம். என்னடா சொல்றீங்க? சரி. பாதி பேர் இங்கேயே நில்லுங்க. ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே மாஸ்டர். அப்புறம் பாதி பேர் என் கூட வாங்க. ஆஹா வேணாம். நானே பார்த்துக்கிறேன். ஆனா மாஸ்டர் உங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஓகேங்க மாஸ்டர். அப்படின்ட்டு ஜங்குக்கு தான்டா உள்ள போவாங்க. ஸோ அந்த பாதி பேர் வந்து வேணாம் தான் இருந்திருப்பாங்க. பட் விடலாம் முடியாது. கரெக்ட்டா தாத்தாவும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என் பேரனுக்கு ஏதாச்சும் லைட்டா கீறல் பட்டா கூட உங்கள சாவடிச்சுருவேன்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்ஸுமே ஒரு மாரி பயத்துல தான் ஜங்குக்க ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப தான் நோட் பண்ணியிருப்பாங்க, அங்க நெறைய ட்ராப் இருக்கு அப்படின்ட்டு. ஜங்குக் வந்து போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு இதில தான்டா போகலான்னு போயிருப்பாங்க. ஸோ அந்த வயர டச் பண்ணா ஒரு நீடில் வந்து கரெக்ட்டா கழுத்திலே விழுகுற மாரி இருக்கும். ஸோ கரெக்ட்டா ஜங்குக்கு அந்த நீடில் வரக்குள்ளயே ஒரு கார்டு வந்து புடிச்சு இழுத்துருப்பாங்க. அந்த நீடில் கரெக்ட்டா அந்த மரத்தில வந்து இடிச்சிருக்கும். என்னடா அதெல்லாம்? யங் மாஸ்டர் ஐ அம் சாரி டூ ஃபாலோ யூ. ஆனா இங்க நெறைய ட்ராப் இருக்கு. கண்டிப்பா எங்கள மாரி எக்ஸ்பர்ட் உங்க கூட இருக்கிறது தான் நல்லது. ப்ளீஸ் எங்கள நம்புங்க. வேற வழி இல்ல. வந்து தொலைங்க. அப்படின்டுவாங்க. ஸோ அப்படியே தான் போய்க்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புதருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வீடு கிட்ட பார்த்தோம்னா, ஒரு கண்டிப்பா அங்கேயே ஒரு 20 காட்ஸாச்சும் இருப்பாங்க. அதில ஒரே ஒரு பெர்சன் மட்டும் கொஞ்சம் மிடில் ஏஜா இருக்கும். அவங்கட்ட தான் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிட்டு அவங்க அங்கேருந்து போயிருப்பாங்கடா. ஸோ இந்த கார்டு வந்து அவன தான் ஃபாலோ பண்ணிட்டு நேரா அவன் பின்னாடி போயிருப்பாங்க. ஜங்குக்கு இவன் எதுக்குடா அவன ஃபாலோ பண்றான் அப்படின்ட்டு ஒரு டவுட்ல தான் பார்த்துருப்பாங்க. சடனா பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெர்சனோட கழுத்துல ஒரே ஒரு போடு தான். அவன் அப்படியே மயங்கியிருப்பான். ஜங்குக் "யார்றா நீங்கலாம்? டேய் என்னடா கடைசி நேரத்துல கடவுள் தூது விட்ட மாரி வந்திருக்கீங்களேடா!" அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு மரத்துல தான் அவன கட்டி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அன்கான்ஷியஸ் ஆயிருப்பான். "ஏய் யார்றா நீங்க கட்டுனது? மொத நவுத்து விடுங்கடா." "உன்ன அவுத்து விட தான் நாங்க கட்டல. இப்ப எங்க எங்க யங் மாஸ்டர் உன்ட்ட கேள்வி கேட்பாங்க. ஒழுங்கா அதுக்கு பதில் சொல்லு." அப்படின்னு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. நான் எப்படா உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன். அப்படின்னு தான் அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. "நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்தேல்ல வர?" "ஆமா யங் மாஸ்டர். அவர் அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்தாரு. அதனால தான் நான் அவர அடிச்சேன்." "ஏய் நான் உன்ட்ட கேட்கல. வாய மூட்றா. நீ சொல்லு." "நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன்." "டேய் அவன் செத்தாலும் சொல்ல மாட்டேன். நான் இப்ப போட்டு தள்ளிருங்க." அப்படின்டுவாங்க. அந்த காட்ஸுக்கு ஒண்ணுமே புரியாது. உண்மையிலே போட்டு தள்ள தான் சொல்றாரா அப்படின்ட்டு, நேரா அந்த கன்ன தான்டா எடுத்து அவனோட லெக்ல தான் சுட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் லெக்ல. ரொம்ப அவனுக்கு வலி தாங்கியிருக்காது. ஸோ அப்ப இன்னொரு காட்ஸ் வந்து அவன் வாய தான் பொத்தியிருப்பாங்க. கன்னு வந்து சைலன்ட்ல தான் இருந்திருக்கும். கத்தக்கூடாதுன்னு பொத்தியிருப்பாங்க. ஸோ இன்னொரு கன்ல சுட்டுருப்பாங்க. ஸோ அவன் வந்து ஏதோ சொல்றதுக்கு தான்டா துடிப்பான். பட் அவனால சுத்தமா முடியாது. "ஏய் பாருங்க யங் மாஸ்டர். நான் இத்தன தடவ சுட்டா அவன் சொல்ல மாட்றான் எதுவும். இப்டி வாய பொத்துனா அவன் எப்புட்றா சொல்லுவான்? கை எடுக்க சொல்றா." "ஓ! சாரி மாஸ்டர்." அப்டி கை எடுத்ததுக்கு அப்புறம் தான்டா அவன் ரொம்ப ஒரு மாரி பெயின்ஃபுல்லா இருக்கும். செத்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன? இப்ப இந்த கன்ன அப்டியே என் மேல சுட போறீங்களா? என் ஃபோர்ஹெட்ல சுட்றா. ஏய்! நீ அந்த சாயோட அல்ல கைட்டேல. ஆமா. அதுக்கு என்ன அப்ப? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த நெல்சன் எதுக்கு சாய வெளிய கூப்பிடுறான்னு? ஆ? சாய போட்டதால தான் அவன் கூப்பிட்றான். தெரியுமா? தெரியாதா? ஹோ! நீங்க அந்த ஷுகா ஜேக்கப்ட்ட பேசினத வச்சு சொல்றீங்களா? அது நீ அப்படியே என்ன? ஏய்! இவன் அந்த நெல்சன ரொம்ப நம்புறான்டா. இவன்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா வேலைக்கு ஆக மாட்டான். போட்டு தள்ளிருங்க. ஓகேங்க மாஸ்டர். அப்படின்ட்டு சுட தான்டா வருவாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து அந்த பெர்சன் வந்து ஜங்குக்க தான் ஒரு மாரி பார்ப்பாங்க. நீ சொல்றது அப்போ உண்மையா?
நான் பொய் சொல்றேனா? ஆ? எனக்குன்னா ஆசையா? ஆனா அப்ப என்ன தெரியுமா? நான் உன்ன முடிக்கலைன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா அந்த சாய நீ எப்படியாச்சும் வெளிய கொண்டு வந்துருவ. ஸோ, அதனால நீயும் எனக்கு இருக்கிறது பிரச்சனை தான். டேய் முடிச்சுருங்க. ஓகேங்க மாஸ்டர். அப்படின்டுவாங்க. ஸோ, அந்த பெர்சன வந்து சுட்ருப்பாங்கடா. ஸோ, ஜங்குக்கு அத பார்க்கும்போதே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஒரு மாரி கஷ்டமா தான் அவர் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு மாரி அவரே ஃபீல் பண்ணுவாரு. என் குடும்பத்த நான் காப்பாத்தணும்னா, அதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். அதுக்கான உயிர் நீனா, கண்டிப்பா நான் எல்லாரையும் கொன்றுவேன். அப்படின்ட்டு ஃபோன தான்டா எடுப்பாங்க. அந்த லோக்கல் பசங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. "ஹே! என்னடா ஆர்டர் குடுத்தாங்க?" "பாஸ் அவன் பெரிய கைன்றனால இந்த தடவையும் 4 அடி அடிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஆனா அடி செம்ம அடி பாஸ்." "டேய் அவன முடிச்சுருங்க." "ஆ? தல நீயா பேசுற?" "நான் தான் பேசுறேன். அவன முடிச்சுரு. அதுக்கு என்னன்னாலும் நான் பார்த்து பண்றேன்." "ஏய் என்ன தல நம்மளுக்குள்ள போய் அசிங்கமா? உனக்கெல்லாம் இது கூட பண்ண மாட்டேனா? அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு முடிச்சேன்னா, அடி தாங்காம செத்தியான்னு தான் நியூஸ் வரும். அதனால கவலைப்படாத தல நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டுவாங்க. ஸோ ஜங்குக்கே அவர ஒரு மாரி தான் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு கையில ரத்தம் படியலைனாலும் இப்போதைக்கு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கும். ஆனா என் குடும்பத்த யாராச்சும் தொடணும்னு வந்தா கண்டிப்பா நான் யாரையும் விட்டாலும் என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் டேங்க, என் குழந்தைங்களையும் என்னால பத்திரமா பார்த்துக்கிற முடியும்னா, எந்த இல்லீகல் ஒர்க்கையும் நான் பண்ணுவேன். அப்புறம் நீ சொல்லுங்க எங்க மாஸ்டர். அவனோட ட்ரக் ஃபீல உடனே சேஸ் பண்ணுங்க. புரியுதா? ம். நான் காட்ஸ இப்பவே இன்ஃபார்ம் பண்ணி அங்க சொல்றேன் எங்க மாஸ்டர். இப்ப நம்ம போலாமா? ம். போலாம். அப்படின்டுவாங்க. ஸோ அங்க இருக்க கொஞ்சம் காட்ஸ்ட்ட தான் அவங்க வந்து இந்த பாடிய டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு நேரா உள்ள தான்டா போவாங்க. ஸோ அங்கேயுமே காட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு 20 பேருக்கு 30 பேர் கிட்ட இருப்பாங்க. ஸோ இருக்கிற காட்ஸ் எல்லாம் அங்க தான் வந்து வந்து அவங்கள சமாளிக்கிறதுக்கு ஜேகேவோட கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஜேகேவுமே கொஞ்சம் பேர்ட்ட சண்ட போட்டு எப்படியோ உள்ள போயிருப்பாருடா. அவரும் அப்புறம் அதில வந்து ஹெட் கார்ட்ன்னு ஒருத்தவர் இருப்பாரு. அவரோட பேர வந்து ஜாக்சன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் இப்போதைக்கு யாருக்கும் ஜாக்சன் பேர் குடுத்ததில்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படியே ஸ்டோரிக்குள்ள போலாம்டா. அப்புறம் நீ என்ன "யங் மாஸ்டர் என் பேரு ஜாக்சன்." "சரி ஓகே ஜாக்சன். உடனே இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ இங்க வர சொல்லு. அதுக்கப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா." "யங் மாஸ்டர் தாத்தாட்ட இது உங்க ஃபேமிலி நீங்களே பார்த்துக்குருவேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன? ஆ? சரி நீ வராத என்ன ஃபாலோ பண்ணாத." "ஐயோ! யங் மாஸ்டர் நான் அப்படி சொல்லல. உங்க தாத்தாட்ட இறங்கி போறதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்? அவங்களுக்கு ஏகலைன்னா என்ன பிரச்சனை? அவங்களால தானே எங்க அப்பா, அம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டாங்க." உண்மைய சொல்லணும்னா, சார் அதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. தாத்தாவும் ரொம்ப ரீக்ரியேட் பண்ணாங்க. அவங்க ஒரே பையன கஷ்டப்படுத்திட்டோம்னு. ஆனா இப்ப அவங்க உங்கள அதுக்கப்புறம் கூப்பிட வராம இருந்ததுக்கு காரணமும், அவங்கள தாக்க வரவங்க உங்கள பணைய காயா வச்சுறக்கூடாதுன்னு தான். உங்களுக்கு மறைமுகமா எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சாங்க. ஆனா ராஜையா தான், உங்க அப்பா இதெல்லாம் பிடிக்காதுன்னும், என் பையன் எதா இருந்தாலும் அவன் சொந்தமா இருக்கணும்னு தான், அவங்க தாத்தா உங்கள எப்பயுமே ஃபாலோ பண்றதோட விட்டுட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப எனக்கு என் பொண்டாட்டியும், பிள்ளைங்களையும் காப்பாத்தணும். அதுக்காக நான் யார் கால்லயும் விழுக தயார், யார் உயிர எடுக்கவும் தயார். ஸோ, இந்த மாரி விஷயத்தலாம் ஒரு நாள் தெளிவா பேசிக்கலாம். இப்ப நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர முடியுமா? கண்டிப்பா யங் மாஸ்டர். போலாம். ஸோ, இப்போ அவங்க 2 பேரும் மட்டும் தான்டா உள்ள போயிருப்பாங்க. ஸோ, அங்க போய் பார்த்தா நம்ம நெல்சன் தான் ஒரு மாரி சோபால கிங் மாரி உட்காந்துருப்பாரு. "அடா! என்ன தல, நேத்து அடிச்சதுல செத்துருப்பேன்னு பார்த்தேன். இவங்க அண்ணங்க 3 பேர் வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா நீ வருவேன்னு நெனச்சு பார்க்கல. அது சரி, உன்ன மாரி லோ கிளாஸ் பீப்பிள்லாம் எத்தன அடிச்சாலும் திருப்பி வரதால்ல போறீங்க. எங்க என் பொண்டாட்டி எங்க? ஆ? ஓ! உன் பொண்டாட்டியா? ஏன்னா நம்ம பொண்டாட்டின்னு சொல்லலாமே. இது நல்லா இருக்குல்ல. அவன கொன்றுவேன்டா உன்ன. எங்கடா அவன்? ஓ! கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். தூங்குறான். நல்லா சாப்பாடு குடுத்தேனா, சாப்ட்டு 3 குழந்தைய வேற சுமக்குறான். ஆனா தல, செம்ம கை தான்டா நீயு. எனக்கு அத ஏன் குடுத்து வைக்கல. ஏய்! அசிங்கமா ஏதாச்சும் கேட்டுருவேன்.
ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டின்ட்ட குடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணுவ? ஆ? அதனால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் கிழிக்க முடியாது. அம்மா இவன் யாரு இங்க? நல்லா ஜிம் கோச் மாரி இருக்கான். ஜிம் கோச் மாரி இருக்கானா? எனக்கு என்ன அப்படி தெரியலையே. எங்க மாஸ்டர், இவன நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் மேடம் கூட்டிட்டு வாங்க. அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஓகே அப்படின்னு நாங்க போற மாரி தான்டா பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து நெல்சன் ஒரு சிக்னல் தான் குடுப்பாரு. அந்த இடத்துல ஒரு 6 காட்ஸ் கிட்ட வந்து நின்றுவாங்க. "போ இவங்களெல்லாம் தாண்டிட்டு போடா" அப்படின்ருவாங்க. நம்ம ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். போக போக காட்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10, 12 கிட்ட காட்ஸ் இருப்பாங்க. நம்ம ஜங்குக் செம்ம டென்ஷனா இருப்பாரு. வெளியயுமே அதே மாரி காட்ஸ் நெறையா வந்ததுக்கான அறிகுறி தான் நெறையா தெரியும். என்ன என்னோட அல்லக்கைய கொன்னுட்டீங்க போல. ஆனா, அவன் சாகுறதுக்கு முன்னாடி எல்லா காட்ஸையும் இங்க வர சொல்லிட்டு போயிட்டான். அதான் தப்பா போச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதுவே போதுமான காட்ஸ்ன்னு நெனைக்கிறேன் உங்கள போட்டு தள்ளுறதுக்கு. ஏன்னா, இப்போ வரைக்கும் என் அண்ணனோட 3 பேருக்கும் இந்த அட்ரஸ் தெரியாது. ஸோ, அதுக்குள்ளேயும் உன்னையெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு நாங்க இங்கேருந்து ஈஸியா போயிருவோம். அம்மா, நீ காட்ஸ் எல்லாம் யாரோ அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் அது? ஆ? யார் காட்ஸ்டா? எனக்கு யாருன்னு தெரியலையே. அது எங்க காட்ஸ் தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது? உங்க காட்ஸா? ஏன்டா உன்ன மாரி லோ கிளாஸ்க்கு காட்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்கா என்ன? ஏய்! உன் தேவையில்லாத வேலைலாம் என்ட்ட பார்க்கக்கூடாது. என்ன? இப்ப என்ன சண்டை போடணும் அவ்வளோதான்ல வா. நான் ஒன்னுடா. இதெல்லாம் முடிய மேது தோல உரிச்சு உப்பு கண்டம் போடுறேன் பாரேன். 2 பேரும் உப்பு கண்டத்துல தான்டா குறியா இருக்கீங்க. வா. ஆனா என் காட்ஸ நீ பாரு. ஏன்னா, என் காட்ஸ் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத ஒருத்தன் கூடலாம் என்னால சண்டை போட முடியாது. அது எனக்கு தான் அசிங்கம். அப்படின்டுவாங்க. ஸோ 2 காட்ஸ் தான்டா இவங்கள நோக்கி வருவாங்க. நம்ம ஜாக்சன்லாம் ஒரே ஒரு அடி தான். அவன் ஃப்ளாட் ஆயிருப்பான். நம்ம ஜங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் அடிச்சுருவாங்க. ஏய்! இங்க என்ன கண்ணாமூச்சி இங்க என்ன பேரிங் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 2, 2 பேரா போய்க்கிட்டு இருக்கீங்க. மொத்தமா போங்கடா. அப்படின்டுவாங்க. ஒரே ஒரு காட்ஸ் மட்டும் தான் நெல்சன் பக்கத்துல நிப்பாங்க. மத்த எல்லாருமே அவங்கள தான் அடிக்க போயிருப்பாங்க. ஸோ ஜாக்சனுக்கு வந்து இந்த பாடி கார்டா இருக்கனால அவர் வந்து கரெக்ட்டா எய்ம் பண்ணி அடிச்சுருவாங்க. பட் ஜங்குக்கு வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவருக்கும் நெறையா காயம்படும். அதில மட்டும் இல்லாம ஏற்கனவே காயம் பட்டுருக்கும். ஸோ அது மேல திருப்பி திருப்பி படும்போது அது இன்னும் கொஞ்சம் காயமா தான் போகும். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இன்னொருத்தவங்க வந்து ஜங்குக்கு பின்னாடி அந்த ஏற்கனவே மண்டையில அடிச்சிருப்பாங்களாடா, அங்க அடிக்க வருவாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம ஜாக்சன் வந்து அவங்கள கீழ தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ இப்படியே சண்டை போய்க்கிட்டு இருக்கும்டா. நம்ம நெல்சன் தான் ஒரு மாரி கோவமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "ஏய்! வெளிய இருக்க காட்ஸ் எல்லாம் உள்ள வர சொல்லு." ஆனா பாஸ், வெளிய நம்ம வேற ஏதோ காட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பத்தாது. ஏய்! 20 காட்ஸ் தான்டா அவைங்க கூட்டிட்டு வந்தாய்ங்கன்ற. நம்ம காட்ஸ் அப்படியே பார்த்தாலும் 100 பேர் இருப்பாய்ங்கடா. எப்புட்றா பத்தாதுன்ற? பாஸ், ஏதோ பாதி காட்ஸ் ஏதோ காட்ஸு நம்மளோட ட்ரக் பண்ற பில்டிங்க சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நமக்கு பாதி காட்ஸ் அங்க இருக்காங்க. இந்த இடத்துல 100 பேர் தான் இருக்காங்க. ஆனா, இவங்க கூட்டிட்டு வந்த எல்லாருமே வெல் ட்ரெய்னடா இருக்காங்க. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. காட்டுக்கு நடுவுல கிம் ஃபேமிலிய சேர்ந்த காட்ஸும், அந்த 3 பிரதர்ஸும் இங்க தான் வந்துகிட்டு இருக்கதா. என்னடா சொல்ற? ஆமா பாஸ். நான் நீ என்ன பார்த்துக்கோ. நான் டேங்க கூட்டிட்டு பின்வாசல் வழியா கிளம்புறேன். ஓகே பாஸ். அப்படின்ட்டு போக தான்டா பார்ப்பாங்க மாடிக்கு. பட் அதுக்குள்ளேயே வந்து ஜங்குக் வந்து அங்கனக்குள்ள ஒரு ஒரு ஸ்டீல்ல வந்து பூக்கூட மாரி இருக்கும். அத எடுத்து தான் அவனோட கால்லயே போட்டிருப்பாங்க. ஸோ, அவன் அப்படியே படிக்கட்டில தான் லைட்டா விழுந்திருப்பாங்க. ஸோ, கையெல்லாம் லைட்டா செராச்சிருக்கும். என்ன தல இப்படிலாம் பின்னாடி அடிக்கலாமா? இதான் உன்னோட நீதி, நேர்மையா? எந்த மாரி குடும்பத்தில வாக்கப்பட்டு போயிருக்க? இப்படிலாம் நீ பண்ணலாமா? ஏய்! அடுத்தவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. ஆ? உனக்கெல்லாம் என்னடா நீதி நியாயமா? உன்னலாம் ஓட விட்டு சுட்டாலும் தப்பு இல்லடா. சரி அது சரி. அது எப்புட்றா காதல்ன்னு வந்துட்டு எல்லாரும் இப்படி முட்டாளா மாறிடுறீங்க? ஆ? உங்கள சொல்லி என்ன தப்பு? நானே ஒரு சைக்கோவா மாறிட்டேன். அப்போ உன்னையெல்லாம் சொல்றது தப்பே இல்ல. உன் பொண்டாட்டி உன்ன நல்லா பார்த்துக்கிருவியான்னு நெனைக்கிறேன். அதே இவ்வளோ தூரம் வந்திருக்க. என்ன பண்ண? இதுக்கப்புறம் நான் தான் உன் பொண்டாட்டிய பார்த்துக்கணும். நீ கவலைப்படாத பாஸு.
உன் பிள்ளைங்கள என் பிள்ளை மாரி பார்த்துக்குருவேன். அதுலலாம் எந்த குறைச்சலும் இருக்காது. யூ கேன் ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே? அப்படின்டுவாங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஸோ பக்கத்தில இன்னொரு பூ கூட இருக்கும்டா. அதுவும் ஸ்டீல் தான். அத எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில வந்து கார்ட்ஸ் வந்து பாதி பேர் உள்ள வந்திருப்பாங்க. அதில வந்து நம்ம சுகா, அப்புறம் ஜேகே, ஆர்மி இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. "ஏய்! இப்ப தான் நடுவுல வந்துகிட்டு இருக்காங்கடா. அதுக்குள்ள எப்புட்றா இங்க வந்தாய்ங்க?" "ஐம் சாரி பாஸ். நம்ம காட்ஸு இங்க வர்றாங்க. வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இத முடிச்சிடலாம்." அப்டின்ட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதே டயத்துல வந்து அவனோட காட்ஸுமே இன்னும் ஒரு 30 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒர்க்கே நெறையா தான் இருக்கும். "ஏய் மச்சான் வர்றதோ வர்றீங்க. காட்ஸ் நெறையா கூட்டிட்டு வர மாட்டீங்களா? ஏய் ஓகே அதுக்கு முன்னாடி நம்மள்ல நெறைய வேல பார்த்து விட்டியான்டா. என்ன சொல்றீங்க?" "ஆமா. பாதி பேரு ஒவ்வொரு கம்பெனிலயும் அவனோட கார்ட்ஸ வச்சிருக்கான். அதே மாரி வீட்லயும். எல்லாரையும் சேவ் பண்ணணும்னு பாதி கார்ட்ஸ்லாம் அங்கிட்டு அனுப்பி விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம இல்லீகல் ஒர்க்லயே கைய வச்சிருக்கான்." "ஏய் சுகா மச்சான், இல்லீகல் ஒர்க்லாம் பண்ணுவியா? ரொம்ப முக்கியம்டா உனக்கு. மொத போய் என் தம்பிய காப்பாத்துற வேலைய பாரு. ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன், உன்ன கொன்னுட்டு தான்டா இவன கொல்லுவேன்." "டேய்! என்ன மச்சான் எல்லாரையும் கொல்றதுலயே இருக்க? ஏய் நான் மச்சான்டா கொன்றுவேன்டா உன்ன." அப்படின்டுவாங்க. ஃபிலிக்ஸ் தான் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்க கோட் தான்டா போட்டிருப்பாங்க. அத தான் கழட்டி வைப்பாங்க. ஸோ வந்து ஒரு சீவ்லெஸ் மாரி தான் உள்ள ஷர்ட் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஷோல்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராகன் ஃபயர் ஸ்னேக் மாரி இருக்கும். ஸோ அத தான் வந்து கிரீன் கலர்ல டாட்டூ பண்ணியிருப்பாங்க. என்ன கண்றாவிடா டேய்! நெல்சன், ஏன்டா இப்படி மாறிட்ட நீ? எப்படி மாறிட்டேன்? நான் ஒண்ணும் மாறல. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்கேன். நீங்க தான் பார்த்ததில்ல என்ன இப்படி. ஆனா உங்க தம்பி நல்லா பார்த்துருக்கான். எங்கடா என் தம்பி? ஆ? எத்தன தடவ சொல்றது? உனக்கு ஒரு தடவ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. இவனுக்கு ஒரு தடவ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக 2க்கும் ஒரு தடவ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன ஆரம்பம்ண்ணா? ஆ? இப்படி 4 பேரும் ஒண்ணா வரீங்கண்ணா, ஒண்ணா ஃபோன் அட்டெண்ட் பண்ண வேண்டியதுல. ஒரே டயலாக் எத்தன பேர்ட்ட சொல்ல முடியும்? பட் எனிவே இப்ப நான் சொல்றேன். உங்க தம்பி அண்ட் உன்னோட பொண்டாட்டி நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா வெளிய வந்துட்டான்னு வச்சுக்கோவேன், நான் விட்டுறேன். அப்டின்டுவாங்க. நல்லாவே தெரியும் விடமாட்டாங்க அப்டின்ட்டுன்னு. ஜங்குக்கும் அப்பதான் யோசிப்பாரு, அதான் உள்ள போட்டு தள்ளியாச்சே, போட்டு தள்ள சொல்லியாச்சே அப்டின்ட்டுன்னு. பட் இன்னும் அது வந்து இங்க நியூஸ் வரல போல. ஸோ கரெக்ட்டா அந்த காட்ஸ் கூட தான்டா அப்டியே சண்ட போகும். அவன வந்து அடிக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து நெல்சன தான் ஒரு மாரி கோவமா பார்த்துருப்பாங்க. உன்ன தான சூஸ் பண்ணான். நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க நான் பார்க்க வேணாமா? இப்ப காட்டுறேன்டா. ஏன்டா உன்ன மாரி ஒரு சைக்கோவ சூஸ் பண்ண மாட்டான் அப்டின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள தான்டா ஃபைட் போகும். ரொம்ப ஒருத்தர அடிக்கிறது ரொம்ப ஒரு மாரி தான் போயிருக்கும். ஒன் டே தான் டாங் வந்து அவங்கள விட்டு விலகியிருப்பாங்க. பட் அதுவே அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதே மாரி வெளிய பார்த்தோம் அப்டின்னா, காட்ஸ் எல்லாம் நெறைய பேர் சண்ட போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அகைன் வர வர அங்க சண்ட போய்க்கிட்டே தான் இருக்கும். அதே மாரி தான் ஃபைனலா கிம்மோட காட்ஸ் வந்து நெறைய பேர் அவங்களுக்கு அடிபட்டுருக்கும். பட் ஒரு வழியா வரமேது நம்ம ஜங்குக்கும், நெல்சனுக்கு தான் ஃபைட்டு செம்மையா போகும். நம்ம ஜங்குக்லாம் நெல்சன் நெறையா ஜங்குக் எங்க அதிகமா காயப்பட்டுருக்கோ, அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி திருப்பி சண்ட போடுறது. அதே மாரி தான் நம்ம நெல்சனையும் நம்ம ஜங்குக் வந்து பாவபட்சம்லாம் பார்க்காம தான் அடிப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா, டேங் தான்டா. ஸோ மேலருந்து தண்ணி தவிக்குதுன்னு வந்திருப்பாங்க. தண்ணி குடிக்கலாம் அப்டின்ட்டுன்னு. ஸோ வீடு வந்து தொறந்து தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இங்கேருந்து நம்மளால எங்கிட்டு போ முடியாது. அதுவும் குழந்தைய வச்சுட்டு கண்டிப்பா ஓட முடியாதுன்ட்டுன்னு. ஸோ அதனால இவனும் வீட பூட்டி வச்சிருக்க மாட்டாங்க நெல்சன் ரூம. ஸோ கீழ வந்து தண்ணி குடிக்கலாம் தான்டா வந்திருப்பாங்க. ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு அப்பதான் எட்டி பார்த்துருப்பாங்க. ஜங்குக் எல்லாரும் மாறி மாறி சண்ட போட்டுக்கிட்டு இருப்பாங்க. "ஜங்குக், ஜங்குக்" அப்டின்ட்டு கத்துவாங்கடா. நம்ம ஜங்குக்கும் அப்பதான் நிமிர்ந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த டயத்த யூஸ் பண்ணிட்டு நெல்சன் தான் ஜங்குக் வயித்துலயே குத்திருப்பாங்க. ஆக்சுவலா வயித்துல தான் அவருக்கு ரொம்ப அடிபட்டுருக்கும். காட்ஸ்லாம் வயித்த தான் ஏம் பண்ணி அடிக்கவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே ஒரு மாரி பிளட்ட தான் வாமிட் பண்ணிட்டு அப்படியே கீழ விழுந்திருப்பாங்க. இது பார்க்க டேங்க்கே ஒரு மாரி ஆயிரும். நெல்சன் வேணாம் ப்ளீஸ் விட்ரு அவன அப்படின்ட்டு டேங் தான் அங்கருந்து கீழ இறங்கலான்னு வந்துகிட்டு இருப்பாங்க. பட் நெல்சன்லாம் விடுற மாரியே இல்ல. அவர் சுத்தி சுத்தி பார்ப்பாரு. மோஸ்ட்லி அவங்க காட்ஸ் தான் நெறைய பேர் அடி வாங்குன மாரி இருக்கும்.
அதே மட்டும் இல்லாம அவங்க 3 பேருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காயம் தான்டா இருக்கும். ரொம்ப ஒரு 2 நாள்ல ஆறுற மாரி தான் காயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நெல்சனுக்கு ஒரு மாரி ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இப்படியே போச்சுன்னா என்னால டேங்க என் கூட கூட்டிட்டு போ முடியாது. எங்க அப்பனையும் கொல்ல முடியாது அப்படின்ட்டுன்னு. ஸோ அவரோட மோட்டிவ் எல்லாமே வந்து அவங்க அப்பா வந்து டேங் என்ன பண்ணாங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ நெல்சன் என்னன்னு அது ஃபுல்லாமே அவர் யோசிச்சு பார்க்குறாருடா. நெல்சனோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ சின்ன வயசுலயே வந்து ஒரு பிசினஸ்ல வந்து அவங்க டேங்க காப்பாத்துறதா சொல்லிட்டு அவங்க அம்மா உயிர விட்டுருப்பாங்க. ஸோ அதிலேயே வந்து டேங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவருக்கு புடிச்சிருக்காது. "உன்னால தான் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க" அப்படின்ட்டு ரொம்ப அவரு டேங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது இந்த மாரி நெறையா பண்ணியிருப்பாங்க. டேங் ஒரு நாய்க்குட்டியெல்லாம் ஆசையா வளர்த்துருப்பாங்க. அத டேங் முன்னாடி கொல்றப்ப தான் டேங் வந்து ஃபீல் பண்ண மாரி, கெஞ்ச மாரி எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டுன்னு, அந்த ஒரு சைக்கோ கேரக்டர் அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அதுலேருந்து டேங் எப்பலாம் கஷ்டப்படுறாங்களோ, அதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. பட் புதுசா வந்து டேங் வந்து வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது தான் நம்ம நெல்சனுக்கு வந்து ஒரு மாரி பொசசிவ் ஆறது, ஒரு ஃபீலிங்ஸ் இந்த மாரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த டயத்துல தான் வந்து அவங்க அப்பா வந்து டேங்க்ட்ட தப்பா நடந்தது தெரிய வந்திருக்கும். கண்டிப்பா வெளிய இருந்திருந்தா அவங்க அப்பாவ நெல்சன் அப்பயே கொன்றுப்பாங்க. பட் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நெல்சன் வந்து டேங் லைஃப்ல இருந்தாங்க தான். பட் ஆனா டேங் வந்து சாய் அப்படின்ற ஒரு ஃபேமிலியவே டோட்டலா வெறுக்கிறனால அத யார்ட்டயுமே சொல்ல மாட்டாங்க. டேங்கும் சரி, அவங்க ஃபேமிலியும் சரி, இந்த மாரி ஒரு ஃபேமிலி கூட நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம். அப்படின்ட்டு வெளிய தெரியக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நெல்சன் அப்படின்ற ஒருத்தன் டோட்டலா கிம்மோட ஃபேமிலில இருந்தே காணாம தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து நம்ம நெல்சனோட ஃபேமிலி இருந்திருக்கும். கிம் ஃபேமிலிக்கு. ஸோ அவங்க அப்பாவ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெல்சன வந்து அவங்க ரிலேட்டிவ் தான் அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பாங்க. பட் ஆனா நெல்சன் வந்து நீ இவ்ளோ நாள்லயும் நீ வந்து என்ன சூஸ் பண்ணல அப்டின்ட்டு டேங் மேல ஒரு கோவத்திலயும், வெறுப்புலயும் தான் இருப்பாங்க. டேங் அப்பப்ப மென்டல் டார்ச்சர் பண்ணாலுமே, எப்பயுமே டேங் வந்து கெஞ்சுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க அப்பா வந்து உள்ள தள்ளினதுக்கு அப்புறமும் ஊடால போய் பார்க்க போயிருப்பாங்க டேங்க. ஆனா டேங் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருப்பாரு. அது வந்து இவருக்கு பிடிச்சிருக்கவே பிடிக்காது. இதுக்கெல்லாம் எங்க அப்பா தான் காரணம் அப்டின்ட்டு, அப்பயே பிளான் பண்ணி என்னென்னலாம் பண்ணா வெளிய எடுக்கலாம், எப்படிலாம் நம்ம பணம் சம்பாரிக்கலாம், அந்த மாரி ரொம்ப கிரிமினல் மைண்டா, ஹைடடா தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா சான்ஸ் கிடைக்கும்போது, டோட்டலா அந்த வேலைய முடிக்க தான் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு செகண்ட் தான் அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அங்கனக்குள்ள வந்து உங்களுக்குள்ள வந்துட்டு இப்ப நான் ஜங்குக்க கொண்டுட்டேன்னா, அடுத்து டேங் எனக்கு தான் அப்டின்ற மாரி திங்க் பண்ணிட்டு ஜங்குக்க தான்டா பாப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து நெல்சன் ஆல்ரெடி அடிச்ச இடத்துலயே தான் அடிச்சனால, அவருக்கு ரொம்ப அந்த வயிறுல அடிபட்டனால எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. பட் டேங் வந்து ஜங்குக்கோட பேர வந்து மூச்சு விடாம சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுல தான் வந்து நம்ம ஜங்குக் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிப்பாங்க. ஸோ நெல்சன் பார்த்தோம் அப்டின்னா, அங்கனக்குள்ள ஒரு அந்த ஃப்ரூட்ஸ் கத்தியெல்லாம் இருக்கும்டா. அதுதான் எடுப்பாங்க. ஸோ எடுத்துட்டு ஜங்குக்க தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே 2 ஸ்டெப் நடந்துக்கிட்டு ஜங்கு கிட்ட தான்டா போவாங்க. அத டேயாங்கும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு தான்டா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பதட்டத்தில வந்தப்ப, அந்த படியிலருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி கீழ உருண்டு விழுந்திருப்பாங்க. ஸோ விழும்போதே ஜங்குக்கோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாரி பெயின்ஃபுல்லா தான் கத்தியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அத கேட்டோனே அப்பதான் முழிச்சு டேங்க பார்ப்பாங்க. பார்த்தா டேங் வந்து அந்த படிக்கட்டில உருண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க போலான்னு வந்து பார்த்துட்டு ஜங்குக் வந்து அவங்க போலான்னு தான்டா வருவாங்க. பட் நெல்சன் வந்து அதுக்குள்ளேயும் குத்துறதுக்கு வந்திருப்பாங்க. பட் ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஜாக்சன் வந்து அந்த கைய புடிச்சிருப்பாரு. ஸோ வேகமா வந்து ஜங்குக் வந்து டேங்க் கிட்ட தான்டா ஓடுவாங்க. அவங்க அண்ணங்க 3 பேரும் அப்படியே டேங்க் கிட்ட தான்டா போவாங்க. டேங் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபைனல் ஸ்டெப்ல வந்து ஒரு மாரி ரொம்ப அன்கான்ஷியஸ்ல தான்டா இருப்பாரு. திடீர்னு பார்த்தோம்னா, ஒரு காலுக்கு நடுவுல பிளட் ரொம்ப வரும். நம்ம ஜங்குக்லாம் ஒரு மாரி பயமா இருக்கும். அந்த பிளட்ட தான்டா கையில அப்படியே பயந்துகிட்டே தொடுவாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப தான் 6த் மந்த் கம்ப்ளீட்டே ஆயிருக்கு. ஸோ 7த் மந்த் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாரி பதட்டமா இருக்கும் ஜங்குக். அப்படியே டேங்க தான் ஒரு மாரி கஷ்டமா பார்ப்பாங்க. ஜங்குக் ரத்தமா? ஜங்குக் நம்ம குழந்த. ஜங்குக் எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னா, ஜங்குக் என்னால கண்ண ரொம்ப நேரம் ஜங்குக் அப்டின்னுவாங்க. பட் திடீர்னு அவங்க வந்து ரொம்ப மயங்கியிருப்பாங்க. அன்கான்ஷியஸ் போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் டேங்கோட கன்னத்தலாம் புடிச்சு உசுப்புவாங்க. எ எ டேங் இவரு கண்ண பாரு ஒண்ணும் இல்ல சரியா? உனக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. நான் இருக்கேன்ல, அதெல்லாம் சீக்கிரம் பார்த்துக்கலாம். இங்க பாரு, என்ன பாரு. ஜங்குக் வெளிய நம்மளோட கார் இருக்கு. டேங்க சீக்கிரம் கூட்டிட்டு வா. ம். இப்பவே சீக்கிரம் சீக்கிரம் போங்க. ஜங்குக்
"சங்கு டேங் டேங் டேங்ன்னு பாரு டேங், டேங் கண்ண தொறடா" அப்படின்ட்டு டேங் வந்து அவங்க கையில தான்டா வச்சிருப்பாங்க. ஸோ ஜாக்சன் தான் வேகமா வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துருப்பாங்க. டேங் வந்து பின்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. "சீக்கிரம் வண்டி எடு. பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா சீக்கிரம் போ. நான் சொல்றது கேக்குதா? சீக்கிரம் இந்த கிளம்புறேன் மாஸ்டர். பக்கத்துலயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா, ஐயோ! சீக்கிரம் போன்னு சொல்றேன்ல." அப்படின்றாங்க. நம்ம ஜாக்சனும் வேகமா அங்க தான்டா போறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஆனா, எப்படி சொல்ல? கிம் ஃபேமிலி, ஜீனோ ஃபேமிலி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு வசதியானது இல்ல. ஸோ அதனால தான் ஜாக்சன் வந்து ஆனான்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஜங்குக் இதெல்லாம் இப்போ கேட்குற மைண்ட் செட்ல இல்ல. ஸோ இவங்கள ஃபாலோ பண்ணி தான் ஆரம், நாம்ஜூன், சுகாலாம் வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் ஒரு நிமிஷம் கூட டேங்க கீழ வைக்கவே இல்ல. ஸோ வேகமா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான்டா போய் டேங்க வந்து இது அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன் ரூம் தான்டா. டாக்டர் கொஞ்சம் ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு நேரா ஜங்குக்கிட்ட தான் வருவாங்க. "என்ன ஆச்சு? ஒரு புள்ள காட்சி பையன இப்படி தான் பார்த்துக்கிருவீங்களா?" "டாக்டர், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. தயவு செஞ்சு என் பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாத்துங்க." "இல்ல, இல்ல. என் என் பொண்டாட்டிய மட்டும் காப்பாத்துனா கூட போதும். அவனுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ஏதாச்சும் சொல்லுங்க டாக்டர் அவனுக்கு." "இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சுகப்பிரசவம் கண்டிப்பா பண்ண முடியாது. குழந்தைங்க வயித்துலயே இருந்தா அது கண்டிப்பா 4 பேருக்கும் ஆபத்து. எப்படியாச்சும் இப்பயே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்." "ஆப்ரேஷனா? என் தம்பிக்கு இப்ப தான் 4த் மந்தே நடக்குது. 7த் மந்தே நடக்குது. அதுக்குள்ள எப்படி ஆப்ரேஷன்?" "இது சிங்கிள் பேபின்னா நம்ம எப்படியாச்சும் கர்ப்பப்பையில ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளிய வர விடாம பார்த்துக்கலாம். ஆனா ட்ரிப்லெட்ன்றனால கண்டிப்பா இப்பயே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய இன்குபேட்டர்ல தான் வச்சு ஃபுல்லா டேக் கேர் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனா ஆகுறதும், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுங்க." அப்படின்டுவாங்க. ஸோ டாக்டரும் ஒரு சைன வாங்கிட்டு அங்கருந்து போயிருப்பாங்கடா. நம்ம ஜங்குக்லாம் அவரோட காயத்தையே அவர் மறந்திருப்பாரு. நம்ம சுகாக்கு இவன ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் இவங்க 3 பேருக்கும். நம்ம ஆரம் தான் வந்து ஜங்குக் கிட்ட நிப்பாங்க. "என் தம்பிய பத்தி எனக்கு தெரியும். அவன் ரொம்ப போல்டு. என் தம்பியோட பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்குங்க. கண்டிப்பா எதுவும் ஆகாது. தைரியமா இரு. நீ உன் காயத்துக்கு மருந்து போடு. என் தம்பி கண்ணு விழிச்சுட்டு உன்ன இப்படி பார்த்தானா, சத்தியமா அவன் உன்ன சும்மா விடமாட்டான். எனக்கு தெரியும். என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாதுன்னு. அவன் என்ன பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்டுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் போய்க்கிட்டே தான்டா இருக்கும். பட் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜங்குக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்பதான் கரெக்ட்டா மித்ரா வந்திருப்பாங்க. ஸோ மித்ராவுமே வந்து ஒரு மாரி பதட்டத்துல தான் இருப்பாங்க. மித்ராவும், ஜிம்மின் தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜின்னு அண்ட் என்வாவும் பிரெக்னன்ட்டா இருக்கனால, அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்டின்ருப்பாங்க. அதனால இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் ஒரு மாரி ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. அவருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தோம் அப்டின்னா, அங்கனக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு சாமி இருக்கும்டா. ஸோ அந்த சாமி கிட்ட தான் போவாங்க. ஜங்குக்கே அறியாம அப்டியே அந்த சாமிக்கு முன்னாடி தான்டா நீல் டவுன் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாரி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் இதுவரைக்கும் உன்ன கும்பிட்டதே கிடையாது. எப்ப என் அம்மாவையும், அப்பாவையும் என்ட்டருந்து பிரிச்சியோ, அதுலருந்து நீ இல்லைன்றத நான் முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, என் பொண்டாட்டி உன்ன ரொம்ப நம்புவியாம். ப்ளீஸ் என்ட்டருந்து ஏற்கனவே 2 உசுர பிரிச்சுட்ட. தயவு செஞ்சு என் பொண்டாட்டியும், பிள்ளையும் என்ட்ட குடுத்துரு. கண்டிப்பா நான் உன்ன இதுக்கு மேல வெறுக்க மாட்டேன். இதுவரைக்கும் நான் உன்ட்ட எதுவும் கேட்டதில்ல. இப்ப கேட்குறேன். திருப்பி என்ன ஏமாத்திறாத." அப்படின்ட்டு ஒரு மாரி உடஞ்சு போய் தான்டா உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜிம்மின் தான் வந்து ஒரு மாரி கேரிங்கா நம்ம ஜங்குக்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும் ஜங்குக் எந்த அளவுக்கு கடவுள வெறுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு. பட் டேங்க்காக இப்ப அகைன் வந்து இப்படி பண்றது நம்ம ஜிம்மினுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம டாக்டர் குழந்தைங்க சவுண்டு தான்டா கேட்கும். ஸோ குழந்தைங்க சவுண்ட் வந்து 3மே கேட்கும். 3 பேருக்கு எல்லாருக்குமே அப்பதான் ஒரு மாரி நிம்மதியா இருந்திருக்கும். ஸோ அந்த டயத்துல வந்து வருணும் வந்திருப்பாங்க. நேரா மித்ரா கிட்ட தான் போயிருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து டாக்டர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஜங்குக்கு வந்து டாக்டர், அங்க பின்னாடி நர்ஸ் இருக்கிறது, அவங்க குழந்தைங்க எதையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. நேரா உள்ள தான் ஓடி போயிருப்பாங்க டேங்க்ட்ட.
டேங் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ஒரு மாரி அன்கான்ஷியஸ்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். அவர் நெத்திலலாம் கட்டு போட்டுருப்பாங்க. கீழ உருண்டு விழுந்தனால. கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் கிட்ட நடந்திருக்கும் இந்த ஆப்ரேஷன் மட்டுமே. அதுவரைக்கும் நம்ம ஜங்குக் உசுர கையில பிடிச்சுட்டு வெளிய நின்னதே பெருசு. ஸோ, அப்படியே நம்ம டேங்கோட ஹேண்ட தான்டா சாஃப்ட்டா ஹோல்ட் பண்ணுவாங்க. இங்கிட்டு வெளிய பார்த்தோம் அப்டின்னா, டாக்டர் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த குழந்தைங்கள தான்டா காட்டுவாங்க. ஒவ்வொரு குழந்த ஃபர்ஸ்ட்டு பேபிய வந்து ஆரமும், செகண்ட் பேபி ஜேகோப், தேர்ட் பேபி வந்து சுகார் தான் வாங்கியிருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து ட்ரிப்ளெட்னா சும்மாவே ஃபுல் மந்த்ல பிறந்தாலுமே குட்டியா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம, இது வந்து ரொம்ப 6 மந்த்து அப்படின்றப்போ ரொம்ப சின்னதா தான் இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ, அவங்க 3 பேர் கையில தான் வச்சிருப்பாங்க. சார், குழந்தைய குடுத்தீங்கன்னா, நாங்க குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கணும். ரொம்ப நேரம் இவங்கள வெளிய வைக்கிறது நல்லது கிடையாது. என்ன சொல்றீங்க? சார், பயப்பட தேவையில்ல. டெஸ்ட்டெல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்படின்றாங்க. ஸோ, போனா 3 பேருக்கும் அந்த குழந்தைய குடுக்குறதுக்கு மனசே இல்ல. அதுலயும் ஆரம் கையில இருக்க குழந்தைய பார்த்தோம்னா, டோட்டலா டேங்கோட ஜெராக்ஸ் தான். மிடில் பேபி பார்த்தோம் அப்படின்னா, டேங்கும், ஜங்குக்கும் கலந்த மாரி இருக்கும். இதுவே சுகா கையில இருக்க குழந்தைய பார்த்தோம்னா, டோட்டலா ஜங்குக்கு. சுகா அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. "டேய்! ஏன்டா என் தம்பி மாரி நீ இல்ல" அப்படின்ட்டுன்னு. "நீ எங்க போனாலும் என்ன விட மாட்டீங்களாடா" அப்படின்ட்டு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட்டு. ஸோ, அந்த குழந்தைங்கள குடுக்குறதுக்கு மனசே வந்திருக்காது 3 பேருக்கும். பட் ஃபைனலா நர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க இன்குபேட்டர்ல வைக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ, உள்ள பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம ஜங்குக் தான்டா. டேங்க தான் ஒரு மாரி அழுதுகிட்டே கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. "ஏ அழுதது போதும், கண்ண தொட" அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாரி கண்ண தொடச்சுட்டு அப்பதான் டேங்க பார்ப்பாங்க. "ஏய் உனக்கு உனக்கு ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் இல்லைல்ல? என்ன பார்த்தா எப்புட்றா இருக்கு? ஆ? மா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகல. 3 பேரும் நல்லா தான் இருக்காங்க. நீ பார்த்தியா?" அப்படின்டுவாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி தலைய தான் குனிஞ்சிருப்பாங்க. "இங்க பாரு, உடம்பெல்லாம் எவ்வளோ காயம் இருக்குன்னு. மொத போயி ட்ரெஸ்ஸிங் பண்ணு போ." ம்ஹ்ம். அப்படின்ட்டு வேகமா டேங்க் பக்கத்துல தான்டா படுத்துக்கிருவாங்க. டேங்க் வந்து ஒரு மாரி தான் இருக்கும். பட் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே ஜங்குக்க தான் லைட்டா ஹேர கோம்ப் பண்ணுவாங்க. "என்னாச்சுடா?" "பயந்துட்டேன். எங்க என் லைஃப்ல கிடைச்ச சந்தோஷத்த, வெளிச்சத்த திருப்பி இழந்துருவேனோ." "ஜங்குக், என்ன நெல்சன் போய் கேவ் பண்ணப்ப நான் பயப்படவே இல்ல தெரியுமா? ஏன்னா, எனக்கு என் புருஷன் மேலயும், எங்க அன்னைங்க மேலயும் நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு தெரியும் நீ வருவன்னு. டேங், தயவு செஞ்சு இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதடா. என் கூடயே இரு. புரியுதா? உன்னை விட்டு எங்கடா நான் போறேன்? உன்னை விட்டு நான் போனேன்னா அந்த டேங்கே கிடையாது. இந்த ஜங்குக்கு இல்லாம டேங் எப்படி இருப்பான்? நீயே சொல்லு." அப்படின்டுவாங்க. ஸோ, நம்ம ஜங்குக்கும் வந்து அப்படியே டேங் ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு அந்த வயித்த தான் லைட்டா சாஃப்ட்டா டச் பண்ணுவாங்க. "வலிக்குதாடா?" "ம். அவ்வளவா இல்ல. இன்னும் அந்த மயக்கம் லைட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம். புரியுதா? என் கூட பத்திரமா மட்டும் இரு. உன் கூட தான்டா இருப்பேன். எத்தன தடவ சொல்றது? உன்னை விட்டு இந்த டேங் எங்கேயும் போமாட்டான். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன மாரி ஒரு 3 மினி ஜெராக்ஸ் இருக்கும். கண்டிப்பா நான் இந்த டார்ச்சர் தான் பண்ண போறேன்." அப்படின்ட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அந்த டயத்துல அவங்க ஃபேமிலியும் உள்ள வந்திருக்கும்டா. உங்க அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் ஜிம்மின், சுகா, ஆரம், அப்புறம் ஜேஹோப் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ, ஜங்குக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி ரெஸ்பெக்ட்டா தான் எந்திரிச்சு நிப்பாங்க. ஸோ, எல்லாருமே டேங்க தான் ரொம்ப கேரிங் பண்ணி எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம சுகாலாம் இன்ன வரைக்கும் அழுகாம இருந்தவரு, டேங் இப்படி பார்த்தோன்னே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஏன்னா டேங் லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கோ, அதெல்லாம் சுகா லைஃப்லயும் நடந்திருக்கும். 2 பேருமே அந்த பெயின் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த பெயின் எல்லாம் இன்னுமே அவங்களுக்குள்ள இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு அவ்ளோ அழுகுறாங்கடா. ஸோ, ஜங்குக் தான் அப்படியே டேங்க தான் கேரிங்கா பார்க்குறாங்க. இந்த டயத்துல வந்து அவங்க அண்ணன் கூட இருக்க டைம். ஸோ, வேணாம் அப்படின்ட்டு அமைதியா தான் இருப்பாங்க. இல்லன்னா இந்நேரம் சுகாவ புடிச்சு தள்ளி விட்டு, "என் பொண்டாட்டிய அழ விடாத" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, நம்ம சுகாவும் விட்ற மாரியே தெரிஞ்சிருக்காது.
சுகா மச்சான் போதும். அவன் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏய்! உன் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குன்னா, என் தம்பி மேல எனக்கு அத விட அக்கறை இருக்கு. நீ ஒண்ணும் சொல்லத் தேவையில்ல. என்னடா? நல்லா தானே இருக்க? அண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி சொல்லு. குழந்தைங்க? 3 பையன்டா. அதில மூத்தவன் அப்படியே உன்ன மாரி. அப்படியே இன்னசென்ட். அதில 2வதும் உன்ன மாரி தான். ஹேய்! சுகா எதுக்கு பொய் சொல்ற? 2வது நீயும் ஜங்குக்கும் மிக்ஸ் பண்ண மாரி தான் இருக்கும். மொத நான் தான் தூக்குறேன். அழகா இருந்தான். அப்புறம் 3வது அப்படின்ட்டு 2 பேரும் சுகாவ தான்டா பார்க்குறாங்க. சுகா ஒரு மாரி ஜங்குக்கு தான் மொறச்சு பார்ப்பாங்க. ஜங்குக்கே தெரியாது இப்ப என்னடா ஆச்சு அப்படின்ட்டுன்னு. 3வது இவன மாரி தான் இருந்துச்சு. சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஆனா என் மருமகன். அதனால என்னால அழகா தான் இருந்தான். அழகா இருக்கான். அப்படின்டுவாங்க. டயாங் தான் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவங்க அம்மாவையும், அப்பாவையும் பார்ப்பாங்க. அம்மா, அப்பா. ம். என்னடா? என்னாச்சு? அது வந்து அப்படின்டுவாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நம்ம அப்படின்டுவாங்க. அப்பதான் வந்து அ என்னோட அந்த ட்ரெஸ் எங்க? ஏன்டா என்னாச்சு? அதில நான் ஒரு பென் டிரைவ் வச்சிருந்தேன். எனக்கு அது உடனே வேணும். ஆ? இதில ஒரு ஸ்மால் சைஸ் கேமரா இருந்துச்சுடா. அதான் சாரி. எனக்கு அது வேணும். சரி இரு. அப்படின்டுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ல வந்து ஒரு கேமரா இருந்திருக்கும். அதுதான் வந்து நம்ம ஜங்குக் தான் தேடி எடுத்து குடுப்பாங்க டாக்டர்ட்ட கேட்டு. ஸோ அந்த கேமரால வந்து ஒரு பென்ட்ரைவ் மாரி இருக்கும். ஒரு மெமரி மாரி. அத ஃபோன்ல போட்டுட்டு நம்ம மித்ராட்ட தான்டா குடுப்பாங்க. அதில வந்து ஜெனி பேசுறதா இருக்கும். டேங்க வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஜெனி வந்து டேங்ட்ட சொல்லுவாங்க. "நீ இந்த மாரி கேம் விளையாடுறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா டேங்? என்ன சொல்றீங்கம்மா? நான் கேம் விளையாடுறேனா?" "ஆமா. உன் புருஷன் இல்ல உன் புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெல்சனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்களாம். இதுவரைக்கும் தெரிஞ்ச உனக்கு நெல்சன் கூட நான் இருக்கேன்னு தெரியாமயா இருந்திருக்கும்?" "அம்மா நெல்சனா? நெல்சன் சாய் அங்கிள்." "டேங் போதும். நீ எதுக்கு இப்படி பண்ற? உண்மைய சொல்லு." "நான் என்னம்மா பண்ணேன்?" "டேங் நடிக்காத. உண்மை தெரிஞ்சுச்சுன்னா உங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன். உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்க அப்பாவுக்கு நீ எப்படி பிறந்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா?" "அம்மா நீங்க தானே சொன்னீங்க, அப்பா ட்ரக்ஸ்ல இருந்தனால." "டேங் நீ எனக்கு பிறந்தவன்டா. எனக்கு இருக்கிற அதே மொள்ள மாரித்தனம் உனக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன, அத நீ கரெக்ட்டா யூஸ் பண்ண தான் தெரியாம இருக்க. உங்க அப்பாவோட இன்னசென்ட் தான் உன்ன எல்லாத்துலயும் தடுக்குது." அப்படின்ட்டுவாங்க. டேங் ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "அம்மா மொத இது என்ன இடம்? ஏன் இந்த இடம் இவ்ளோ டார்க்கா இருக்கு? இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க?" "ஓ! இது என்ன இடமா? ம். இதுதான் இப்ப என்னோட லைஃப். புரியலையா? எனக்கு எல்லாம் தெரியும் டேங். நீ பிளான் பண்றது எல்லாமே. உங்க அப்பா என் கூட படுக்கல. போதுமா? உங்க அப்பாவுக்கு ட்ரக்ஸ் நான் தான் குடுத்தேன். நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாரி ஃபோட்டோஸ் எடுக்க வச்சேன். இவ்ளோ ட்ரக்ஸ் குடுத்ததுக்கப்புறமாச்சும் அவன் என் கூட இருப்பியான்னு பார்த்தேன். ஆனா அப்பயும் மித்ரான்ற பேர சொல்லி என்ன எரிச்சலாக்கிட்டான். ஆனா எனக்கு அவனோட சொத்து தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அந்த ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே. ஆனா மத்தபடி நீ ஒரு ரிசர்ச்சுக்காக பிறந்த குழந்தை தான் நீ. இதுல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. புரியுதா?" "என்னம்மா சொல்றீங்க?" அப்ப டேங் போதும் நிறுத்து. இன்னும் எத்தன தடவ நடிப்ப? என் லைஃப்ப திருப்பி திருப்பி அந்த மித்ரா ஃபர்ஸ்ட்டு என் லைஃப்லேருந்து எல்லாத்தையும் பிடுங்குனா. இப்ப நீ நீ இதுக்குள்ளே கடந்து சாகு. அப்படின்டுவாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து யாரோ வந்து அந்த டோர ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். ஸோ பார்த்தா நெல்சன் தான் வந்திருப்பாங்க. ஜெனிய தான் ஒரு மாரி கோவமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. "நெல்சன் நீ இங்க தப்பு பண்ற. என்ன நெனச்ச? எங்கேயே அவன மூட்டி வச்சு கொல்ல போறியா? நான் இன்னும் அவன் கெஞ்சுறத பார்க்கவே இல்ல. அதுக்குள்ள எப்படி நான் அவன கொல்ல முடியும்?"
இல்ல நெல்சன். இவன வெளிய விட்டா நம்மளுக்கு தான் ஆபத்து. இவன் இங்கேயே இருந்து சாகட்டும். சரி சாகட்டும் அப்படின்டுவாங்க. ஸோ ஜெனி வந்து ஒரு மாரி ஸ்மெக் பண்ணிட்டு டேங்க தாண்ட பார்த்துட்டு அங்கேருந்து போகலான்னு போவாங்க. பட் நெல்சன் அதுக்குள்ளேயும் ஒரு கன்ன வச்சு சுட்ருப்பாங்க ஜெனிய. ஸோ ஹெட்லயே சுட்டனால ஆள் அங்கேயே அவுட்டு. பட் அதுக்குள்ளேயும் ஒரு எவிடன்ஸ் தான் டேங்க்கு கெடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டேங்க் கிட்ட தான் நெல்சன் வந்திருப்பாங்க. "யாரு நீ?" "ம். நான் யாரா?" அப்படின்ட்டு டேங்க் காதுகிட்ட போய் தான் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அவன டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு செகண்டும் நான் உன்ன ரசிச்சிருக்கேன். நெல்சன். ஹ! என் பேர் என்ன நீ மறக்காம இருக்க பாத்தியா? அப்படின்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமரா ஃபுல்லாமே கொஞ்சம் ஷேக்கடா தான் காட்டும். டேங் வந்து யாரோ கூட்டிட்டு போற மாரி தான் காட்டும். ஸோ அத பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு மாரி கஷ்டமா தான் டேங்க பார்ப்பாங்க. "நீ இதுக்காக தான் எனக்கு தெரியுமா? ஜெனிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு" அப்படின்ட்டு. ஜெனி நான் ஈஸியா தப்பிச்சு வந்திருப்பேன். ஒரு ரூம்குள்ளேருந்து தப்பிக்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நெல்சன் வந்தனால தான் இது இவ்வளோ தூரம் வந்துருச்சு. சாரிம்மா. அப்பா, உங்களுக்கு இந்த டாக்டர்ன்றது, இந்த ரிசர்ச்ன்றது எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். 9 வருஷமா, 10 வருஷமா ஸ்டில் இந்த எவிடன்ஸ் வேல்யூபிள் தான்ப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்காக அப்படின்டுவாங்க. வருணுக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ அவர் வந்து டேங்க தாண்டா ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே விசாரிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் தாண்டா டேங் கிட்ட தான் வருவாங்க. "ஜங்குக் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணு. உனக்கு குழந்தைய பார்க்கணுமா?" யாருக்கு தான் பார்க்க ஆசை இருக்காது. மயக்கத்துல இருக்கும்போது 3 பேரோட சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா, டேங் வந்து டோட்டலா வீக்கா இருக்காங்க. ட்ரிப்ஸ் வேற ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ டாக்டர் தான் பேசிட்டு குழந்தைய பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டேங் வந்து ஃபீட் வேற பண்ணணும் அப்படின்னால, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நர்ஸே கூட்டிட்டு வருவாங்க அப்படின்ருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த 5 மினிட்ஸ்ல 3 குழந்தையும் தானே நர்ஸ் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ டேங்க்ட்ட தான் வந்து குடுப்பாங்க. "ஆ சார் நீங்க வெளிய ஏன் நான் வெளிய போணும்? என் பொண்டாட்டி தால. அது வந்து சார் அதெல்லாம் போ முடியாது. சார் ஆனா பரவால்ல இருக்கட்டும். நீங்க குழந்தைய குடுங்க. மேம் குழந்தைங்க ரொம்ப குட்டியா இருக்கனால, அவங்களால டைரக்ட்டா ஷிப் பண்ண முடியாது. ஸோ நீங்க மில்க்க இந்த சிரிஞ்சில எடுத்து அது சிரிஞ்ச் வழியா தான் குடுக்குற மாரி இருக்கும்." எனக்கு புரியல. மேம் உங்க செஸ்ட்ல பிரஷ் பண்ணீங்கன்னா பால் சுரக்கும்ல. ஸோ அது இந்த ஆ நீடில் இல்லாத சிரிஞ்ச் கட் பண்ணியிருப்போம். ஸோ இதில பிரஸ் பண்ணும்போது மில்க் எல்லாம் இதில சேவ் ஆகும். ஸோ நீங்க இத வந்து சிரிஞ்சு இந்த மாரி சின்னதா ஒரு ஃபில்டர் மாரி இருக்கும். ஸோ அதில நீங்க வந்து இது பண்ணி தான் குழந்தைங்களுக்கு குடுக்குற மாரி இருக்கும். அதே மாரி ரொம்ப சின்ன குழந்தைங்கன்றனால, கண்டிப்பா 2 வயசு இல்ல 2 1/2 வயசு வரைக்கும் நீங்க உங்களுக்கு தாய்ப்பால தவிர வேற எதுவும் குடுக்கக்கூடாது. புரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க 6 மந்த் ஆச்சும் இன்குபேட்டர் கேர்ல இருக்கணும். ஸோ சீக்கிரம் நீங்க குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பசிக்கிற டைம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்க பாலெல்லாம் ரெடி பண்றது தான் நல்லது. அப்டின்டுவாங்க. ஜங்குக்கும் சரி, டேங்க்கும் சரி இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஸோ டேங்க் வந்து அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாரி ப்ரஷ் பண்ணி மில்க்க வந்து இது பண்றது. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊசியில குடுக்குறது இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கும் டேங்க்கு. ஸோ குழந்தைங்கலாம் அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அன்னைங்க சொன்னதெல்லாம் உண்மதான் போல. ஸோ குழந்தை எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலா குடுத்தோனே நம்ம டேங் தாண்டா குழந்தைங்க 3 பேருக்கும் ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்பதான் குழந்தைங்கள பார்த்துருப்பாங்க. ரொம்ப தின்னா இருந்திருப்பாங்க. ஸோ குழந்தைங்கள பார்த்துட்டு அவங்களுக்குமே மனசு இருந்திருக்காது, அந்த குழந்தைய குடுக்குறதுக்கு. பட் வந்து சீக்கிரமே வந்து அவங்கள இன்குபேட் கேர்ல வைக்கணும் அப்டின்ருப்பாங்க. ஸோ டைரக்ட்டா அங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு வயசானவங்க தான்டா உள்ள வருவாங்க. ஸோ ஜங்குக்கு தெரியும் இது யாருன்னு. டேங்க் ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருப்பாங்க. "ஏய் என்ன 3 நர்ஸா? இது சார் நீங்க" "தாத்தா அதெல்லாம் என்னோட பசங்க." "ஓ! என்னோட கொள்ளு பேரங்களா?" அப்படின்டுவாங்க. பட் நர்ஸ் வந்து, "சாரி சார் நாங்க உங்கள சீக்கிரம் இன்குபேட்டர்ல வைக்கணும்."
இன்குபேட்டர்ல. ஏன்? நீங்க போங்க. அவர்ட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்டின்ட்டுவாங்க. ஸோ டேங் வந்து இது மாரி ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அது அப்டின்ட்டுன்னு. அந்த தாத்தா வச்சிருக்க தடியே அவ்வளோ காசு இருக்கும். எப்படி தாத்தாவாயிருக்கும் அப்டின்ட்டுன்னு. தாத்தா, டேங் ரொம்ப வீக்கா இருக்கான். இவனுக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். நான் நம்ம அப்புறமேல் பேசலாமா? ஆ சரிடா பேராண்டி. நான் போய் மத்த வேலைய பார்க்குறேன். சரி தாத்தா. அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ டேங் தான் ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்ப்பாங்க. யாருடா அது? ஆ ஒரு நாள்ல என்ன கதைடா போச்சு? அதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப நீ ரெஸ்ட் எடு. ஜங்குக், டேங், இதுக்கப்புறம் நம்மள பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. ரெஸ்ட் எடுன்றல, தூங்கு. அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து டேயாங்கும் சரின்னு தூங்கியிருப்பாங்கடா. ஸோ ஜங்குக்கோட கேரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜங்குக்கும் டேயாங் அங்கனக்குள்ள தூங்க வச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ நேரா டாக்டர்கிட்ட தான் போயிருப்பாங்க. டாக்டர் வந்து ஃபுல் ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1 வீக் வந்து ஒரு 1 மந்த் ஆச்சும் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் கேரில். பட் வந்து தாத்தாவும் கூட போயிருப்பாங்க. தாத்தா அத ஒத்துக்கிட மாட்டாங்க. எங்க வீட்லயே இதுக்கான எல்லா வசதியும் தரோம். எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் அங்க அனுப்புங்க. வீட்ல வச்சு நாங்க பார்த்துக்குறோம்ன்னு இருப்பாங்க. ஜங்குக்கு இதுக்கு விருப்பமே இருந்திருக்காது. பட் தாத்தா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. "இத்தன வருஷம் நான் நீ இல்லாம இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னால இப்படி இருக்க முடியாது." அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு சாகப்போற நிலைமையில இருக்க ஒரு ஆக்டிங் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஜங்குக்கு வேற இந்த டயத்துல இவங்களோட ஹெல்ப் தான் நம்மளுக்கு கிடைச்சது. அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம். அது மட்டும் இல்லாம, அவர் வேற இளகுன மனசு வேற. சரி ஓகே அப்டின்ட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே பேசிட்டு வெளிய தான்டா வருவாங்க. அங்க ஆரம் அப்புறம் சுகா, ஜேகேலாம் இருந்திருப்பாங்க. மச்சான் அவன் எங்க? அவன்தான்ல நம்ம கஸ்டடியில தான் இருக்கான். டேங் ஒன்ஸ் சரியானோனே போய் மீட் பண்ணலாம். மச்சான் டேங் ஹெல்த்தியா வர வரைக்கும், என் குழந்தைங்க நல்லா வர வரைக்கும், அவன் சாகவே கூடாது. புரியுதுல? ஆனா ஒவ்வொரு நாளும் சாவ எனக்கு கிஃப்ட்டா குடுங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது 3 பேரோட பொறுப்பு. நீ சொல்ல தேவையில்ல ஜங்குக். என் தம்பிய கூட்டிட்டு நீ அவன பார்க்க வரும்போது, டேங்கோட கால்ல விழுந்து அவன் சாவ பரிசா கேட்பான். அம்மி இப்ப தான் கால் பண்ணான். அவனுக்கு ட்ரக்ஸ் கம்மியா குடுத்தனால சீக்கிரமே கான்ஷியஸ்க்கு வந்திருக்கான். அதில தான் அவன் டேங்க சின்ன வயசுல எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்ட்டு அதெல்லாம் தான்டா ஜங்குக்கிட்ட சொல்லுவாங்க. ஜங்குக் செம்ம கோவமா இருக்கும். இப்பயே நான் போய் அவன கொல்றேன்டான்னு தான் போவாங்க. பட் 3 பேர் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் அவனெல்லாம் ஒரே நாள்ல முடிக்க வேண்டியவன் கிடையாது. லைஃப் லாங் சாகணும் அவன். என் தம்பிய தொட்டதுக்கே அவன் என்ன சாகடிப்பேன். ஆனா இப்போதைக்கு உனக்கு ஒரு அப்பான்ற பொறுப்பும், புருஷன்ற பொறுப்பு இருக்கு. இதுக்கு மேலே என் தம்பியை பார்த்துக்கிறது உன் பொறுப்பு தான். புரியுதா? அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு ஃபைனலா குழந்தைங்கள தான்டா பார்க்க போவாங்க. ஸோ இன்குபேட்டர் ரூம்ல வச்சிருக்கனால அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ 3 பேரும் நல்லா தூங்கியிருப்பாங்க. நர்ஸ் தான் வந்திருப்பாங்க. "சார், இன்னும் ஒரு 1 ஹவர்ல குழந்தைங்களுக்கு திருப்பி மில்க் குடுக்கணும். ஸோ அதனால மேடம நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அது ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் மில்க்க இந்த இந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சுருங்க. ஒரு நர்ஸ் வந்து இதை வாங்கிக்கிருவாங்க. குழந்தைங்க கொஞ்ச நேரம் வெளியே எடுத்தாலும் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதனால அவங்க 24 ஹவர்ஸும் இன்குபேட்டரில் தான் இருக்கணும். ஓகே. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு வந்து குழந்தைங்கள தாண்டா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து போயிருப்பாங்கடா. ஒரு மாதிரி ரொம்ப என் குழந்தைங்க பிறந்துட்டாங்க. இன்னும் ஆனால் இப்பயே அவங்க வந்து இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்க வேண்டியதா இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு தான் போயிருப்பாங்க. ஸோ நேரா வந்து டேங்கோட ரூமுக்கு தாண்டா போவாங்க. ஸோ போறதுக்கு முன்னாடியே மித்ரா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க டேங்கிட்ட. ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து தாண்டா நிற்பாங்க. அப்பதான் நோட் பண்ணுவாங்க வரணும் அங்கே இருக்கிறத. ஸோ பேரண்ட்ஸ்குள்ளே நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. டேங் மா தேங்க்ஸ்டா. ஆனால் உனக்கு தெரியும்ல எனக்கு இந்த எவிடன்ஸ்லாம் தேவை கிடையாதுன்னு. உனக்கு தேவையில்லம்மா, ஆனால் இந்த உலகத்துக்கு தேவை. என் அப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்கன்னு உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லணும்மா. என் அப்பாவோட ஆசை ஒரு பொய்யால் நின்றதை நான் விரும்பலை அப்படின்டுவாங்க. ஸோ வருணுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். டேங்கோட ஹேரை தாண்டா சாஃப்டாக ரப் பண்ணுவாங்க. டேங்
நீ என்றைக்குமே ஒரு ரிசர்ச் கிடையாதுடா. மேபி அவளுக்கு வேணால் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் எப்போ நான் உன்னை என் கையில் வாங்கினேனோ அப்பயே நீ என் குழந்த தான்டா. என் ரத்தம்டா நீ. பா, எனக்கு தெரியும்ப்பா. யார் என்ன சொன்னாலும் நான் எப்பயுமே உங்களோட குழந்த தான். நான் உங்களோட பையன்தில்லம்மா அப்படின்ட்டுவாங்க. மித்ரா ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிட்டு டேங் வந்து ஹக் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ டேங் ரொம்ப பிளஸ்ஸடாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைம் நான் அவங்ககிட்டருந்து நீங்கள் பிரிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள மாதிரி ஒரு கெட்ட வழியில் தான் போயிருப்பேன். தேங்க்யூம்மா அப்படின்ட்டு ரொம்ப அந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி போயிருக்கும். ஸோ ஜங்குக்கு இப்படியே போச்சுன்னா குழந்தைங்கள பார்க்க முடியாது அப்படின்ட்டு ரெஸ்கியூஸ் கேட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க. சாரி சார், சாரி மேடம். அது வந்து குழந்தைங்களுக்கு ஜங்குக் நீ என்னை மாமானே கூப்பிடலாம். ஆ அப்பா, அது நானே பார்த்துருந்தா கூட என் பையனுக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்காது. உன் உசுரையும் பணியை வச்சு என் பையனை காப்பாற்றிருக்க. இதுக்கு மேலேயும் இந்த சீல்டை நான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீ பண்ணதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் தான் இருக்கும். நான் போயிட்டு வரேன். என் பையனை நல்லா பார்த்துக்கோ. டயாங், உனக்கு எதுனாலும் அப்பாட்ட கேளு, புரியுதா? சரிப்பா அப்படின்ட்டு வாங்க. ஸோ ஃபைனலாக போகும்போது வந்து ஜங்குக்கோட சொல்கிறதாண்ட தட்டி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ மித்ராவும் ஜங்குக்கை தான் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நான் போயிட்டு வரேன்டா, பார்த்து போயிட்டு வாங்க அத்தை அப்படின்ட்டு வாங்க. ஸோ இன்னும் மித்ராவுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், அங்கிள் எப்போ எங்களை சேர்த்து ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் எல்லாமே அப்படின்ட்டுன்னு. ஸோ மித்ராவும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சாப்பாடு தாண்டா கேண்டீன்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஹெல்த்தியாக தான் சாப்பிடணுன்னு இருக்கும். ஸோ டேங் தான் ஹெல்த்தி ஃபுட்டே சாப்பிட மாட்டாரே, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் டேங்கை சாப்பிட வச்சுருப்பாங்க. ஜங்குக், அந்த நெல்சன் அவனை என்ன பண்ணீங்க? அவனை போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுத்தாச்சு. உண்மையாவா? போலீஸ்ட்டு கொடுத்துட்டீங்களா? ஆமாம். அவங்க அப்பன மாதிரி அவனையும் ட்ரக் பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஆயுசுக்கு அவன் வெளியே வரமாட்டான். ஓ, ஆனால் அவன் கூட ஒரு இரிட்டேட்டட் பார்ட்டி ஒன்று இருந்தான். அவன் எங்க? சண்டை நடக்கும்போது நான் என்னை பார்க்கவே இல்லை. தெரில, ஒருவேளை பயந்து ஓடி கூட போயிருக்கலாம் அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா டேங்க் இதுக்கப்புறம் அவர் எதுவும் சொல்கிற மாதிரி விருப்பம் இல்லை. இதுக்கப்புறமாச்சும் டேங் வந்து எந்த ஒரு யோசனை இல்லாமல் அவனோட லைஃப்பை பார்க்கணுன்னு ஃபுல்லாக மறைச்சிருப்பார். ஸோ ஃபைனலாக ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டேங்கை தாண்டா கால் மசாஜ் பண்ணுறது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. குழந்தைய பார்த்தியாடா? நல்லா தூங்குறாங்க உன்ன மாதிரி. ஓ, இப்போ என்ன தூங்க முடிஞ்சின்னு சொல்கிறியா? வேலை முடிச்சுட்டு வந்து நீ தூங்குனேன்னா கும்பகர்ணன் கூட தோற்று போயிடுவான். இதில் நீ என்ன சொல்கிறியா? எனக்கு தெரிஞ்ச என்ன தான் அங்கே பாதி என்ன மாதிரி இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் உன் கேரக்டர் தான் இருக்க போகுது பாரு. நல்லது தானே. என் பொண்டாட்டியை இந்த உலகத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு இன்னும் 3 பேர் கிடச்சிருக்காங்களே. அதே மாதிரி எனக்கு தலைவலி கொடுக்குறதுக்கும் இன்னும் 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு வாங்க. நம்ம ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரை தாண்டா கொடுப்பாங்க. டேங்கும் ஒரு மாதிரி ஷையாக தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ நான்லாம் அதை பார்க்காத மாதிரி சொல்லுவேன். பண்ணு நான் திரும்பிக்கிறேன். திரும்ப அப்படின்ட்டு வாங்க. டேங்க்கு ஷையெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த அந்த நியூ மதர் ரோட்டில் ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஜங்குக்கும் திரும்பியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ நேரமாடா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் அந்த சீன் லைட்டாக பார்த்துருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் டக்குன்னு திரும்பியிருப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. டேங் வந்து முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தான் பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த டயத்தில் நர்ஸு வந்திருப்பாங்க. ஸோ ஒன் டைம் டேங்கை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் தாண்டா வாங்கிட்டு போயிருப்பாங்க. நர்ஸு போனோடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங் பக்கத்தில் தான் படுப்பாங்க. டேங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் படுத்திருப்பாங்க. ஜங்குக், எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு. ஆனாலும் அவன் கூட அந்த ஒரு நாள் இருந்தப்போ அவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு ஒரு நிமிஷமும் பேசுகிறதெல்லாம் சைக்கோ மாதிரி இருந்துச்சு. எதுவுமே என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியலை. அந்த கடவுள்கிட்ட நீ எப்போ வருவனோ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆகுன்ற பயத்திலே தான் இருந்தேன். ஆனால் நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் எதுவுமே ஆக விடாமல் பார்த்துக்கிட்ட. தேங்க்யூ ஜங்குக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேண்டில் மீ.
அப்படின்டுவாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு டேங் ஃபோர்ஹெட்லயும் அப்படியே லிப்ஸ்ல தான்டா கிஸ் பண்ணுவாங்க. அந்த கிஸ் வந்து ரொம்ப டீப்பா தான் போகும். பட் டேங்க்கும் சரி, ஜங்குக்கும் சரி இப்போ ஓவரா காயம் இருக்கனால அவங்களே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. "இன்னும் வலிக்குதா ஜங்குக்?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "சரி இப்ப சொல்லு. அந்த வயசானவர் யாரு?" அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு டீப் ப்ரீத் விட்டுட்டு அவர் சொன்னத அப்படியே தான்டா ஒண்ணு விடாம சொல்லுவாங்க. "உண்மையாவா ஜங்குக்? சின்ன வயசுலேருந்து அவர் உன்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரா?" ம். அப்படிதான் சொன்னாங்க. அண்ட் அவருக்கு எனிமி நெறையா இருக்குன்றனால, அவர் என்னன்னும் இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஆனா அதுவும் நம்பக்கூடியதுல்ல. அதுவும் உண்மதான் ஜங்குக். அப்படி இல்லைன்னா நீயும் என்ன மாரி தான இருந்திருப்ப. டேயாங் பாஸ்ட்டெல்லாம் வேணாம்டா நம்மளுக்கு. இப்ப நீ, நான், நம்ம குழந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இதுவே போதும்டா. ஏன்டா? டாக்டர் இதுக்கு மேல நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு சொன்னாரா என்ன? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எனக்கு தெரியும் ஜங்குக். என் வயித்துல இன்னும் அந்த வலி இருக்குன்னு. என்னாச்சு? நீ டாக்டர்ட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து நீ ஏதோ மறைக்கிற மாரியே பேசுற. எதுவும் சொன்னாங்களா? சொல்லு. அதெல்லாம் இல்ல டேயாங். நானே தான் சொல்றேன். நம்மளுக்கு இதுவே போதும். இதுவே போதும்டா. உனக்கு நம்மள மாரி 3 குழந்தைங்க இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும் டேயாங். அப்படின்டுவாங்க. டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அவர் அப்படியே ஜங்குக்க தான்டா ஹக் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ ஹக் பண்ணிட்டு நம்ம அது லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்கடா. அவங்க ஸ்டார்ட்டிங் எப்படி மீட் பண்ணாங்க, வச்சாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் அவங்க ஃபோர்ஹெட்ட தான் அட்டாச் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கண்ண தான் பார்ப்பாங்க. ஐ லவ் யூ டிரைவர். ஐ லவ் யூ மை ரிச்சஸ்ட் பிராட். இல்ல ஸ்பாயில்டு பிராட். ஆமாம். அப்போ எங்கள் அண்ணங்களால், இப்போ என் புருஷனால், இனிமேல் என் பிள்ளைங்களால். ப்ராமிஸ்டா. என்ன ஆனாலும் உன்னை திருப்பி இந்த இடத்துக்கு நான் கொண்டு வர மாட்டேன். எனக்கு தெரியும் ஜங்குக். அண்ட் அதே மாதிரி எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட்டடாக இருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச் டயா அப்படின்டுவாங்க. ஸோ 2 பேரோட நைட் அவ்வளோ ஹாப்பியாக போகும். இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம், இந்த இது ஃபீலிங் மட்டும் போதும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்படியே கட் பண்ணால் ஒரு இருட்டான அறை தான்டா. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெல்சனை தான் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை ரொம்ப மென்டலியாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அவனோட சவுண்டு தான் அப்படியே ரொம்ப இந்த இடத்தையவே இடிச்சிரும் போல் அந்த மாதிரி கேட்கும். ஸோ அப்படியே இங்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிம்மின் சுகா அவங்க எல்லாரும் தான்டா. ஸோ டேயாங்க ஜங்குக்கை தான் பார்க்க வந்திருப்பாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க ரொம்ப சாஃப்டாக தூங்குறத பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிருப்பாங்க. ஸோ வெளியே போகும்போது நம்ம சுகா தான் ஜங்குக்கை பார்ப்பாங்க. சுகா ம் ஜிமின் சொல்லுங்கள் சுகா. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு கல்யாணம். ஆ என்ன? வீட்டில் பேசிட்டேன். நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். இப்படி தான் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுவாங்களா? உனக்கே தெரியும்ல நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுலாம் எந்த அளவுக்கு வீக்குன்னு. அதுவும் உண்மை தான். மேரேஜ் ப்ரப்போசலே கேவலமாக தான் பண்ணீங்க. இதை மட்டும் சொல்லவா வேணும்? ஆனால் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேணாண்டேங்க. வேணான்னு தான் சொன்னேன். நான் திடீர்னு எனக்கு ஓகே தான் சுகா. ஜிமின் நான் எப்போ உங்களை மனசால் லவ் பண்ண ஆரம்பித்தேனோ அப்போயே நான் உங்களுக்கு ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஐ எம் ரெடி டு பி மிஸ்ஸஸ் கிம் அஃபிஷியலி அப்படின்வாங்க. நம்ம சுகாவும் ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மினை தாண்டா ஹக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் ரொம்ப சாஃப்டடாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளேயே நம்ம டேயாங் நல்லா தூங்கினதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான் கண்ணை முழிப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 1 டே வந்து நம்ம டேயாங் இல்லாமல் இருந்திருப்பாங்க 1-2 டே. ஸோ அந்த அளவை வந்து இப்போ சரி கட்டணும் அப்படியே டேயாங்கே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே தூங்கினா கூட டேயாங்க யாராச்சும் அவங்க கூட வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்ட்டு
அவ்வளோ லவ் அண்ட் கேரில் தான்டா பார்ப்பாங்க. அவங்க ஜேர்னியும் இதுக்கப்புறம் ரொம்ப அழகா போகுது அவங்களோட 3 ஏஞ்சல்ஸோட. ஸோ 2 பேரும் ஃபைனலாக அவங்களோட பீஸை தேடிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ஹேண்ட் வந்து இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் கிரிப்பில் தான் இருக்கும். அந்த மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக போகும். இதுக்கப்புறம் என்ன வேணும்? இவ்வளோ சண்டை போட்டு போராடினது இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான். இதுவே எனக்கு கிடச்சிருச்சு. இது போதும் அப்படின்ற மாரி ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸுமே அப்படிதான்டா. ஃபைனலா அவங்களோட 4 பசங்களுக்குமே ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இருந்திருக்காது. ஏன்னா வருணுக்கும் நியூஸ் வந்திருக்கும். நம்ம சாய் வந்து உள்ளேயே வந்து போலீஸ் கஸ்டடியில அடி வாங்கி செத்துட்டான் அப்படின்ட்டுன்னு. அதே மாரி நெல்சனும் வந்து இப்ப என்ன ஆனான்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா சுகா இவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, "நீங்க அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. முடிச்சாச்சு. அவனால இன்னும் எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பயப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க 4 பசங்களும் அவங்க பார்ட்னர்ஸோட சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுமே ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க அப்படிதான்டா அவங்க வீட்ல தான் இருந்திருப்பாங்க. வருண் தான் ஒரு மாரி மித்ராவ பார்ப்பாங்க. அந்த நியூஸ் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து மித்ரா வந்து வருண்ட்ட அவ்வளவா பேசியிருக்க மாட்டாங்க. சந்தேகம்னு இல்ல. நான் என்ட்ட ஏன் அத மறைச்சீங்க அப்படின்ற ஒரு கோவம். என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் வந்து நம்ம ஹஸ்பண்டோட குழந்தைய சுமக்கிறான்னு தெரிஞ்சா ஒரு கோவம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல நடந்த விஷயங்கள். இது எல்லாத்துக்காக தான் அவங்க மித்ரா வந்து பேசாம இருந்திருப்பாங்க. ஸோ சோபால தான்டா உட்காந்துருப்பாங்க. அந்த வெளிய கோச்ல சோபா மாரி ஒரு குட்டியா இருக்கும் பால்கனில. ஸோ அங்க தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம வருண் என்ன நெனச்சான்னு தெரியல. திடீர்னு வந்துட்டு அது கீழ உட்காந்துருவாங்க. நம்ம மித்ரா காலுக்கு பக்கத்துல. வருண், என்ன பண்றீங்க? மித்ரா, இதுக்கு மேலயும் நீ என்ன சந்தேகப்படுறியா? வருண், நான் எப்பயும் உங்கள சந்தேகப்பட்டது கிடையாது. நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஐம் சாரி மித்ரா. என்னை மன்னிச்சிடு. ஆனா இதுக்கு மேல என்னால உன்னோட கோவத்தையும் வெறுப்பையும் தாங்கிக்கிற முடியாது. ப்ளீஸ் மித்ரா அப்படின்டுவாங்க. சொல்லிட்டு மித்ராவோட காலை தாண்டா ஒரு மாதிரி சாஃப்டா டச் பண்ணுவாங்க. நம்ம மித்ராவுக்கும் அதுக்கு மேல முடியாது. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு, அவங்க லைஃப்ல இதுவரைக்கும் என்னென்ன மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் ஷேர் பண்றது. ஒருத்தர் ஒருத்தரா மன்னிச்சுக்கிறது. இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எந்த ஒரு ஹிட்டனும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பேசுறது. ஸோ அந்த ஓல்ட் ஸ்டேஜ் லவ்வுமே சாஃப்டா போகும். ஒவ்வொருத்தவங்க லவ்வுமே அந்த இடத்துல ஒரு ஹாப்பி எண்டிங்கில போகும்டா. ஸோ இதுக்கு மேல ஸ்டோரி கம்ப்ளீட்டா க்ளோஸ் தான். ஸோ எல்லாருக்குமே ஃபைனலா ஒரு எண்டிங் கிடச்சிருச்சு. அதே மாரி அங்க அன்கான்ஷியஸ்ல இருக்க எல்லாருமே கான்ஷியஸ்க்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஃபுல் சேஃப்டு தான். ஸோ ஸோ இதான் லாஸ்ட்டு பார்ட். அண்ட் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இருக்கு. அண்ட் கண்டிப்பா சீக்கிரமா அத நான் போடுறேன். அதில வந்து டேங்கோட லைஃப் வந்து அந்த பேபீஸோட எப்படி போகுது அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்ப்போம். அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்ரா. அந்த ஸ்டோரிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரியலி ஐ அம் ஹாப்பி அபவுட் தட். அண்ட் சீக்கிரமே அந்த ஸ்பெஷல் பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒன் ஷாட் தான் போடுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். அண்ட் தேங்க்யூடா. அண்ட் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக புது புது ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த ஸ்பெஷல் பார்ட் போடுறப்ப நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. டாடா பை பாய்டா. டேக் கேர். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. லவ் யூ. சராங்கே.